सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्याभिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वधी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। अर्यातीतरसीवर वारिसगुहैल् அறிவாயிரமி பரமாத்துமன் அருணாச்சல ரமணன் பரிவாளுளம் முருகானல பரநார்ந்திடு குகையார்ந்து அறிவாம் விழித்திரவாய் நிசம் அது வெளியா அண்ணாமலையாய் அடியேனை ஆண்ட அன்றே ஆதியுடல் கொண்டாய் எனக்கோ குறையுண்டோ குறையும் குணமும் நீ அல்லா என்னேனிவற்றை என் உயிரே எண்ணம் எதுவோ அது செய்வாய் கண்ணே உந்தன் கழலினையில் கார பெருக்கே தருவாயே கண்ணே உந்தன் கழலினையில் கார பெருக்கே தருவாயே। ஸ்ரீ அருணாச்சலம். ஆமே ஆடுது கேக்குதா? கேக்குதா உங்களுக்கு? இப்பதான் கேக்குதா? அதாவது இந்த உபனிஷத் ஞான கங்கா அப்படிங்கிற சீரீஸில் கிட்டத்தட்ட 6 உபனிஷத் ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்ம உங்களில் முக்கால்வாசி பேர் இங்கே வந்திருக்கீங்க. முதல்ல நம்ம ஈஷாவாஸ்யம் ஆரம்பித்தோம், அப்புறம் கேனா கதா, அதுக்கப்புறம் முண்டக்க தைத்திரிய கைவல்ய, இப்படி 5-6 உபனிஷத் அமிர்த பிந்து எல்லாம் பார்த்தோம். இப்போது அதோடைய தொடர்ச்சியாக இந்த வருஷம் ஒரு 2-3 உபனிஷத்து பார்க்க போகிறோம். நம்ம வாட் எவர் த லார்ட் வில்ஸ்
we will see. நம்ம ஏற்கனவே பார்த்தது போல ஹிந்துக்களுக்கு, அதாவது சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்ணுற நம்ம எல்லாருக்கும் சோர்ஸ் புக், ஆதாரமான ஒரு நூல் அப்படின்னு சொன்னால் வேதங்கள் தான். எப்படி கிறிஸ்துவர்களுக்கு பைபிள்னு சொல்கிறாங்களோ, இஸ்லாமியர்கள் குரான் சொல்கிறாங்களோ, இந்த மாதிரி நம்மளுக்கு வேதம் தான் சொல்லணும், வேற எதுவும் சொல்லக்கூடாது. மற்றது எல்லாமே அந்த வேதத்திலோட ஆஃப் ஷூட்ஸ், அதுலேருந்து வந்தது தான். அப்படிதான் நம்ம பார்க்கணும். வித் அப்படின்னா டு நோ அப்படின்னு அர்த்தம். அது நாலேஜ், அதான் வேதம்னா. ஸோ அது அந்த காலத்தில் 4 பகுத்திருக்காங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ரிக், சாம, அதர்வணன்னு சொல்லிட்டு. அதில் அந்தம் கடைசி பகுதி தான் உபநிடதங்கள். இப்போ நம்ம அந்த உபநிடதங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். அது ஞான காண்டம்னு சொல்லுவாங்க, அதாவது உயரிய ஞானத்தை எடுத்து விளக்கக்கூடியது. அதுதான் உபநிடதங்கள். அந்த உபநிடதங்களும் எண்ணற்றவை நிறைய இருக்கு. அதுல 10 மேஜர் உபனிஷத்ஸ். மேஜர் உபனிஷத்து என்ன அர்த்தம்? ஆதிசங்கரர் போல பெரிய ஆச்சாரியர்கள் அதை பாஷ்யம் எழுதியிருக்காங்க. அது பாஷ்யம்னு அதை கமெண்ட்ரி கொடுத்துருக்காங்க. மற்ற மைனர் உபனிஷத்து ஒரு சில உபனிஷத்துலாம் இருக்கு. மைனர்னா அது சும்மா அப்படி அலட்சியப்படுத்துறதுக்காக இல்லை, இதை சார்ந்து அது இருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம் நம்ம. ஆனால் அந்த மேஜர் உபனிஷத்ஸில் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ இந்த முறை பிரஷ்னோபனிஷத் அப்படிங்கிற உபனிஷத்தை பார்க்க போகிறோம். ஸோ அந்த காலத்தில் ரிஷிகள் தங்களுடைய புலன்களையும் மனதையும் அடக்கி ஒடுக்கி தங்களுடைய அந்த சமாதி நிலையில் ஒரு சில விஷயங்களை, உண்மை பரம்பொருளை பற்றிய விஷயங்களை அவர்கள் அறிந்தார்கள். அதைத்தான் அவர்கள் வேதம் என்று வேத மந்திரங்களாக கொடுத்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவங்கள சீயர்ஸ் மந்திர திருஷ்டா அப்படின்னு அவங்களுக்கு அது வெளிப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறாங்க. அதனால அது பகவானே உணர்த்தின மாதிரி தான் நம்ம அதை எடுத்துக்கணும். அது அவங்களுடைய சித்தத்திலேருந்து வந்ததை நம்ம எடுத்துக்கூடாது. சித்தம்லாம் ஒடுங்கின இடத்துல அந்த பரம்பொருள் அதனுடைய கிருப்பையினால பரம்பொருளே வெளிப்படுத்தின மாதிரி தான் அதை நம்ம எடுத்துக்கணும். ஆகவே தான் இதுக்கு ரொம்ப மகிமை அதிகம், மகத்துவம் அதிகம். ஸோ அப்படிப்பட்ட அந்த உயரிய ரிஷிகள் கொடுத்த அந்த உபநிடதங்கள்ல இது அதர்வண வேதத்தில் வருது. 4 வேதங்கள் சொன்னேன் இல்லையா, ருக், யஜு, சாம, அதர்வணன். இது அதர்வண வேதத்தில் தான் இந்த பிரஷ்னோபனிஷத் வருது. அதாவது உபனிஷத்துலேயே 2 வகையாக சொல்றாங்க. அதாவது மந்திர உபனிஷத், பிராமண உபனிஷத் சொல்றாங்க. என்ன அர்த்தம்னு சொன்னா, மந்திர உபனிஷத் சொன்னா ஒரிஜினல் அர்த்தம். அந்த ரிஷி ரொம்ப கிரிப்டிக் ஃபார்ம்ல உயர்ந்த தத்துவத்தை பற்றி சொல்லியிருக்காரு. அந்த உபனிஷத்தை சப்போர்ட் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ற மாதிரி கொடுக்குற உபனிஷத்து பேர் பிராமண உபனிஷத் சொல்றாங்க. அப்படி பார்த்தா இந்த பிரஷ்னோபனிஷத்துங்கிறது பிராமண உபனிஷத்து அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதோ எதை விளக்குது, எந்த உபனிஷத்து இது விளக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டா, நம்ம முண்டக உபனிஷத்து படிச்சோம். நம்ம அந்த முண்டக உபனிஷத்தை விளக்குற மாதிரி இந்த பிரஷ்னோபனிஷத்து இருக்குன்னு சொல்றாங்க. ஆக இதோட சோர்ஸ், இதுக்கு மந்திர உபனிஷத்து சொன்னா முண்டக உபனிஷத். அந்த முண்டக உபனிஷத்தை எடுத்து விளக்குற மாதிரி, அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ற மாதிரி, அதுதான் இந்த பிரஷ்னோபனிஷத் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த பிரஷ்னோபனிஷத்தை யார் கொடுத்தா, எந்த ரிஷி எழுதினார் அப்படின்னு கேட்டா, அப்படி கேட்கவே கூடாது வேதத்தை பொறுத்த மட்டும். ஏன்னா ரிஷிகள் தங்களோட பேர் எழுதி வச்சுட்டு போல, இவங்க தான் கொடுத்தாங்க அப்படின்னு பேர் எழுதி வச்சுட்டே போல. ஆனா இந்த உபனிஷத்துல ஆச்சாரியர் யார் டீச்சர் அப்படின்னா பிப்பலாத ரிஷின்னு ஒருத்தர் இருந்தார். பிப்பலாத ரிஷின்னு அவர் தான் டீச்சர். அவர்கிட்ட 6 மாணவர்கள் வந்தாங்க, 6 சிஷ்யர்கள் வந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்வி கேட்டாங்க. அதனால அதுக்கு பேரே பிரஷ்ன உபனிஷத். பிரஷ்னம்னா கேள்வின்னு அர்த்தம். கொஸ்டின், கேள்வி. பிரஷ்னம் போட்டு பார்க்கறது நம்ம சொல்லுவோம் இல்லையா, வேதம் நீங்க கேளுங்க நான் அதுக்கு பதில் சொல்றேங்கிற மாதிரி தான். ஆக 6 மாணவர்கள், அவங்க சாதாரணமானவங்க கிடையாது, அவங்களுமே உயர்ந்தவர்கள். என்ன அர்த்தம்? கிடையாது, ரா ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. அவங்களே நல்லா வாழ்ந்தவர்கள், வேத அத்தியானம்லாம் பண்ணவர்கள், யாக யக்ஞாதி கர்மாலாம் பண்ணி மனமெல்லாம் நல்ல தூய்மை அடைந்தவர்கள். ஏற்கனவே இந்த மாதிரி உபனிஷத் விஷயங்கள்லாம் அறிந்தவர்கள் தான் அவங்க. ஆனால் அந்த பரபிரம்ம
ஸ்வரூபம், அந்த பரபிரம்மத்தை பற்றி அறியலை அவங்க. இருந்தாலும் அபராவித்யான்னு சொல்லுவாங்க. இந்த நாலேஜ் அபவுட் ஸ்கிரிப்சர்ஸ் உங்களுக்கு இருக்கு, அதை பார்க்க போகிறோம். அது பராவித்யானா அந்த அனுபவம், அந்த பிரம்மத்தையே உணர்றது. அதிலேயே ஒழிய யூஆர் ஆல் வெல் எக்யூப்டு ஸ்டூடெண்ட்ஸ், புத்திசாலிகள். அப்படிப்பட்டவர்கள் தான் வந்து பிப்பலாதரை அணுகி கேள்வி கேட்குறாங்க. ஆக இந்த பிரஷ்னோபனிஷத்துல 6 சாப்டர் இருக்கு. ஒவ்வொரு மாணவனும் ஒரு கேள்வி கேட்குறான், அதுக்கு ஒரு சாப்டர் பிப்பலாதர் பதில் சொல்றார். ஸோ இந்த 6 சாப்டர் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் சாப்டர் கிரியேஷனை பற்றி. இந்த உலகம் எத்தகையது, எங்கிருந்து வந்தது, யார் படைத்தா, எப்படி வந்தது அப்படின்னு ஒரு மாணவன் கேள்வி கேட்குறான். அதுக்கு பிப்பலாத ரிஷி பதில் சொல்றார். அது ஃபுல்லாக ஒரு சாப்டர். அப்போ 2வது 3வது சாப்டர் என்ன அப்படின்னு கேட்டால், சில உபாசனை முறைகள், அவ்வளோதான், இறைவனை வழிபடுற முறைகள், அது முதல்ல தியானம் பண்ணுற முறைகள், இந்த டெக்னிக்ஸ், அதெல்லாம் எடுத்து சொல்கிற மாதிரி இருக்கு 2வது 3வது சாப்டர்ஸ். 4வது 5வது சாப்டர் தான் ரொம்ப டீப்பாக போகிறார் பிப்பலாத ரிஷி. அதாவது இந்த 3 அவஸ்தைகள் சொல்கிறோம் இல்லையா, ஜாகிரத அவஸ்தை, சொப்ன அவஸ்தை, சுஷுப்தி. இப்போ இருக்கிறது விழிப்பு நிலை, கனவு நிலை, தூக்க நிலை. இந்த ஜீவனுடைய இந்த 3 நிலைகளையும் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. கனவு நிலைனா என்ன, ஆழ்ந்த உறக்க நிலைனா என்ன, அது எத்தகையது, அது யார் தூங்குறா, யார் விழிச்சிட்டு இருக்கா, யார் கனவு காண்றா, இவங்கெல்லாம் ஒருத்தர் தானா, வேறையா, இவங்களோட அனுபவங்கள்லாம் எத்தகையது, இப்படி விரிவாக ஆராய்ச்சி பண்ணக்கூடியது இந்த 4வது 5வது சாப்டர். அப்புறம் 6வது சாப்டரில் தான் அந்த உண்மையான பரம்பொருள் தத்துவம், அது எங்கே இருக்கு, இதயத்துக்குள்ளேயே இருக்கு, அதை பற்றின விளக்கங்கள்லாம் வரும். ஸோ இப்படி 6 சாப்டர், 6 கேள்வி கேட்டதுக்கு 6 சாப்டரை டெடிகேட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு சாப்டரும் ஒவ்வொரு கேள்விக்கான பதில் அதில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த ஒரு 5 நாளில் ஃபஸ்ட்டு 2 சாப்டர் பார்க்க போகிறோம். அப்புறம் அடுத்த மாதம் இதோட தொடர்ச்சி எங்கேயும் நடக்க போகுது. அப்போ மீதி 3-4 சாப்டரையும் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் என்னுடைய பிளான். ஹவ் இட் கோஸ் வி வில் see. இப்போ ஒவ்வொரு உபனிஷத்துக்கு முன்னாடியும் சாந்தி பாத்னு சொல்லுவாங்க. அதாவது இன்வோகேஷன் ப்ரேயர்ஸ். அதாவது குருவும் சிஷ்யனும் 2 பேரும் சேர்ந்து உட்காந்து அந்த இறை பரம்பொருளை துதிக்கிறது, உள்ளே இருக்கிற இது இறை பரம்பொருளுடைய அனுகிரகத்தை வேண்டுறது. அதாவது எங்களுடைய இந்த ஸ்டடீஸ், இந்த வகுப்பு, இந்த படிப்பு, இந்த கல்வி தடையில்லாமல் இருக்கணும், எங்களுக்கு படித்தாதான் நல்லா விளங்கணும், எங்களை பரம்பொருள் காக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிரார்த்தனை பண்ணுறது. பீஸ் இன்வோகேஷன் சொல்லுவாங்க. அதாவது சாந்தி பார்த்தா அர்த்தம் அந்த பரம்பொருளை வேண்டுவது, அவரை துதிப்பது. அப்படி வேதங்களில் வந்து நிறைய மந்திரம் இருக்கு. அப்படி அப்போ இந்த பிரஷ்னோபனிஷத்துங்கிற இந்த உபனிஷத் அப்படிப்பட்ட ஒரு வேத மந்திரத்தோட ஒரு இன்வோகேஷனோட ஆரம்பிக்குது. அது ஏற்கனவே நம்ம இன்னொரு உபனிஷத்துலையும் பார்த்துருக்கோம். இருந்தாலும் ஒரு வாட்டி பார்த்துட்டு we will go to the actual text. உங்கள் கையில் எல்லாருக்கிட்டும் இருக்கு தானே, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். ஓம் பத்ரம் கர்ணேபிः ஸ்ருணுயாம தேவாः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः तुष्टुवागंसस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ओम शांति शांति शांति। இங்க என்ன பிரார்த்தனைன்னு கேட்டா பாருங்க, இந்த சிஷ்யர்களும் குருவும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணும்போது நாம் அன்றாடம் பண்ற மாதிரி பிரார்த்தனை பண்ணல. அவங்க
ரொம்ப உயர்ந்த பிரார்த்தனையாக பண்ணுறாங்க. அதுதான் அவங்களுடைய குவாலிட்டியை காமிக்குது. இப்போ நம்ம போய் பகவான் என்ன பிரார்த்தனை பண்ணுறோம்? எனக்கு பணம் காசு கொடுன்னு கேட்குறோம் இல்லையா? இல்லை வாழ்க்கையில் ஒரு உயர்வு வேணும் அப்படிலாம் கேட்குறோம் நம்ம இல்லையா? இல்லை எனக்கு உடம்பு சரியாக போட்டும் அப்படிலாம் சொல்கிறோம் நம்ம. அதெல்லாம் நியாயம்தான், தப்பு கிடையாது. பட் இங்கே என்ன அவங்க பிரார்த்தனை பண்ணுறாங்கன்னா, பத்ரம் கர்ணேபி ஸ்ருணுயாம தேவாஹா. தேவாஹா அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டால், தேவர்களை பற்றி குறிக்கிறது இல்லை. தேவாகனா ஓ பரம்பொருளே. ஆக்சுவலாக அதோடைய ரூட் வந்து என்னன்னு கேட்டால், பிரகாசம் பொருந்திய பரம்பொருளே, இறை அருளே அப்படின்னு விழிச்சு, பத்ரம் கர்ணேபி ஸ்ருணுயாம. கர்ணேபிகினா இந்த காதுகளால், பத்ரம் ஸ்ருணுயாம எப்பொழுதும் மங்களகரமான விஷயங்களையே நாங்கள் கேட்போமாக. மங்களகரமான விஷயம் அர்த்தம் எங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய நல்ல விஷயங்களையே கேட்போமாக. சத்தியத்தை பற்றின, உண்மை பரம்பொருளை பற்றின விஷயங்களையே நாங்கள் கேட்போமாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவையில்லாத விவகாரங்கள்ல எங்க மனசு ஈடுபட வேண்டாம். நாங்க ரொம்ப ஃபோக்கஸ்டா இப்போ அந்த சத்தியத்தை பற்றியே நாங்கள் எங்களுடைய காதுகள் கேட்க வேண்டும். ஏன்னா உட்காந்துருக்கும்போது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரலாம் இல்லையா? அதுவும் இந்த டவுன் சைட்லாம் எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன். அந்த காலத்தில் அவங்க ரொம்ப ஒதுக்குப்புறமாக ஒரு ஆசிரமத்தில் உட்காந்து தான் இதை படித்தாங்க. இமயமலை சாரல் எல்லாம் அங்கேயே இப்படி படிக்கிறாங்க. எங்களுடைய காதுகள் நல்ல விஷயங்களையே கேட்கட்டும், அபசகுணமாக அபச்சாரமாக எதையும் கேட்க வேண்டாம் இப்போதைக்கு அட்லீஸ்ட். பத்ரம் பஷ்யேம அக்ஷபிஹி. எஜத்ராகனா போற்றுதற்கு உரியவர்களே, இறைப்பொருளே. பத்ரம் பஷ்யேம அக்ஷபிஹி, எங்களுடைய கண்களால் நாங்கள் நல்லவனவற்றையே பார்க்க வேண்டும். என்னர்த்தம்? எந்த குற்றையும் குறைகளையும் பார்க்காம ஆஸ்பீஷியஸ் நல்ல நல்ல மங்களகரமான விஷயத்தையே நாங்கள் பார்ப்போமாக. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. நாங்கள் மங்களகரமான விஷயத்தையே கேட்போமாக, மங்களகரமான விஷயத்தையே பார்ப்போமாக. ஏன்னு கேட்டால், எதை கேட்குறோமோ எதை பார்க்குறோமோ அதுதான் மனதில் ஆழமாக பதியுது நமக்கு. ஆடியோ விஷுவல்னு சொல்கிறோம் இல்லையா? ஆடியோ விஷுவல் அதுதான் சொல்கிறீங்க. அது அதோட கிரேட் இம்பேக்ட் ஆன் அவர் ஹார்ட்ஸ் இல்லையா? ஸோ ஆக நல்ல விஷயங்களையே நம்ம கேட்டு பார்த்தோம்னா நல்ல வகையான பதிவுகள் உண்டாகி, நல்ல வாசனாதிகள் உண்டாகி, நல்ல எண்ணங்கள் உண்டாகும். தேவையில்லாத குப்பையை கேட்டு குப்பையை பார்த்தோன்னு சொன்னால் அப்போ என்ன ஆகும்? தேவையில்லாத வக்கரமான எண்ணங்கள் தான் உண்டாகும். அப்படி ஒரு மாணவன் இருந்தான்னா அவன் எப்படி இந்த வேதாந்த விஷயங்கள்லாம் படிக்க முடியும்? உயர்ந்த பரம்பொருளை நாட முடியும்? ஆகவே எடுத்தெடுப்புலேயே பார்த்தீங்களா, நல்ல விஷயங்களே கேட்போம், நல்ல விஷயங்களே பார்ப்போம், நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். என்ன அழகான பிரார்த்தனை பாருங்க. நல்லவனவற்றையே பேசுவோம் அதெல்லாம் சொல்லலை, ஆனால் இட் ஆல் இம்ப்ளைடு. ஏன்னா நல்லதை கேட்டு நல்லதை பார்த்தா நல்லது தான் பதியும் இல்லையா? அப்போ நல்லது தான் வாயிலேருந்து வரும், நல்லதான் சிந்தனையாக வரும், வாக்கா வரும். அப்படி ஒரு பிரார்த்தனை. அப்போ தேவையில்லாத புறம் பேச மாட்டோம் இல்லையா? நதுவிருதா வாக்கியம் சமுச்சாரியதாம் படித்தோம் இல்லையா சாதனா பஞ்சகத்தில். வீணான வார்த்தைகள்லாம் பேச மாட்டோம். அப்போ ஆக அப்படி ஒரு அருமையான பிரார்த்தனை. எங்களுடைய காதுகள் எப்பொழுதும் மங்களகரமான உயர்ந்த நல்ல விஷயங்களையே கேட்கட்டும். எங்களுடைய கண்கள் எப்பொழுதும் உயர்ந்த நல்ல விஷயங்களையே பார்க்கட்டும். ஆகவே எங்களுடைய சிந்தனை எப்பொழுதும் தூய்மையாக இருக்கட்டும். எங்கள் செயல்கள் யாவும் பரிசுத்தமானவையாக இருக்கட்டும். எங்களுடைய சொற்கள் எப்பொழுதும் இனிமையாக இருக்கட்டும். இதுதான் பிரார்த்தனை. இன்னும் அருமையான பிரார்த்தனை. ஸ்திரைஹி அங்கைஹி துஷ்டுவாகம் சஸ்தனூபிஹி. எங்களுடைய கை கால்கள், அங்கைஹின கை கால்கள், இந்த லிம்ஸ், ஸ்திரைஹி திடமாக இருக்கட்டும். உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும். ஸ்திரைஹி அங்கைஹி சஸ்தனூபிஹி. தனுபிகின இந்த உடல் தான். உடல்ல உள்ள அங்கங்கள்லாம் நன்றாக ஆரோக்கியமாக இருக்கட்டும், திடகாத்திரமாக இருக்கட்டும் இல்லையா? அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஹெல்த் இஸ் வெல்த். ஏன்னா ஒரு சாதகனுக்கு
உடல் வந்து திடகாத்திரமா ஆரோக்கியமா இருந்தால் தான் அவன் எதையுமே செய்ய முடியும், சாதனைகள் பழக முடியும், இறைவனை பற்றி நினைக்க முடியும். ஆக என்ன பிரார்த்தனைங்க, எங்களுடைய தேகம், எங்களுடைய கை கால்கள், எங்களுடைய புலன்கள் எல்லாம் திடகாத்திரமா ஆரோக்கியமா இருக்கட்டும். எதுக்காக அப்படி இருக்கணும்? துஷ்டுவாகம், வாழ்நாள் முழுதும் உங்களை போற்றி துதிக்க. பரோபகாரம் இதம் ஷரீரம். இந்த சரீரமே எது கொடுக்கப்பட்டதுன்னா அடுத்தவர்கள் நன்மைக்காக தான், அடுத்தவர்கள் நன்மை செய்தாங்க. பாடுவது, பேசுவது, அவனுடைய விஷயங்களை கேட்பது, அதுக்கு தான் இந்த உடல் கொடுக்கப்பட்டதான். என்ன சொல்றாருன்னு கேட்டா, எங்களுடைய கை கால்கள் நல்ல ஆரோக்கியம் எதுக்கு இருக்கணும்? நீண்ட காலம் உங்களை நாங்கள் துதி செய்யணும். அது மாத்திரம் இல்லை, we need to contemplate on you. அல்பாயுசா போயிட்டு அப்புறம் ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை இல்லையா? அதனாலதான் சொல்றாரு, சஸ்தனூபிகி யசேம தேவஹிதம் யதாயுஹு. யதா ஆயுஹு, எங்களுக்கு ஆயுட்காலம் எவ்வளோ இருக்கும்? அது என்ன, 100 வருஷம் நாங்கள் வாழணும். எதுக்காக வாழணும்? தேவஹிதம், அதாவது அந்த உலக நன்மைக்காக, எல்லோருடைய நன்மைக்காகவும். அதான் தேவஹிதம்னு, அதான் உண்மையான பொருள். தேவர்களுடைய நன்மைக்காக அப்படி எடுத்துக்கூடாது. தேவஹிதம் சொன்னா, அதாவது என்ன சொல்லப்பட்டிருக்கா நம்ம சாஸ்திரத்துல, இந்த யாக யக்ஞாதிகள் மூலமா தேவர்களெல்லாம் நம்ம ப்ளீஸ் பண்ணோம்னா அவங்க நல்ல மழையெல்லாம் கொடுத்து, நல்ல ப்ராஸ்பேரிட்டி, செல்வ செழிப்பெல்லாம் கொடுத்து எல்லாரும் நல்லா வச்சிருப்பாங்களாம். பரஸ்பரம் பாவயந்தகான்னு கீதையில வருது. ஸோ நாம வந்து தேவர்களை ப்ளீஸ், தேவர்கள் இருக்காங்களா சுவாமிஜின்னு கேட்காதீங்க, அப்படிதான் சாஸ்திரம் சொல்லுது. ஸோ வருணன், வாயு, இந்திரன், அக்னி அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? உபனிஷத் காலத்தில் அப்படிதான் தேவதைகள் வணங்கினாங்க. அப்புறம் தான் ராமன், கிருஷ்ணன், சிவன்லாம் வந்தது. புராண காலத்துல அதெல்லாம் அப்படி வந்தது. ஸோ நீங்கள் வந்து உபனிஷத் காலத்தில், வேத காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வணங்கினாங்க. இயற்கையை தான் வணங்க, இயற்கை ஃபோர்ஸஸ் அதை தான் வணங்கினாங்க. ஸோ அதை நம்ம ப்ளீஸ் பாருங்க, இயற்கையை நம்ம வணங்கி அதை பாதுகாத்தோம்னா நமக்கு அது நன்மை செய்யுங்கிறது. அப்பயே இந்த என்ன சொல்றது, அந்த அவேர்னஸ் இருந்திருக்கு, இந்த என்விரான்மெண்டல், அந்த ஈகாலஜி, அதை பற்றியெல்லாம். சாக அந்த உலக நன்மைக்காக நாங்கள் நீண்ட நெடுங்காலம் தேக ஆரோக்கியத்துடன் இங்கே வாழ்வோமாக. ஆக எங்களுடைய கண்கள் நல்லவே பார்க்கட்டும், காதுகள் நல்லவே கேட்கட்டும், எங்களுடைய தேகம் திட ஆரோக்கியத்துடன் இருக்கட்டும், எங்களுடைய ஆயுள் நீண்டவையாக இருக்கட்டும். உங்களை ஸ்துதி செய்வதற்கும் உங்களுடைய காரியத்தை செய்வதற்கும். அதாவது பகவானுடைய காரியம் தான் எல்லா காரியமும். அதை செய்வதற்கு நாங்கள் திடகாத்திரமாக நல்ல ஆரோக்கியத்துடன் நீண்ட காலம் இங்கே வாழ வேண்டும். என்ன நல்ல பிரார்த்தனைப்பார். அப்புறம் ஸ்வஸ்தின இந்திரோ விருத்தஸ்ரவாக, அதாவது அந்த இந்திரன், தேவர்களுக்கெல்லாம் தலைவனாகிய இந்திரன் எங்களை காக்கட்டும், எங்களுக்கு அருள் செய்யட்டும். ஸோ அந்த காலத்தில் அப்படிதான் வணங்கினாங்க. இந்திரன், வருணன், வாயு, அந்த தேவலோக இந்திரன் அவன் எப்படிப்பட்டவன்? விருத்தஸ்ரவாக, அதாவது பழமையான புகழ் வாய்ந்தவன். விருத்தஸ்ரவாக, ஸ்ரவாகன புகழ் வாய்ந்தவன். அப்படிப்பட்ட இந்திரன் எங்களை காக்கட்டும், எங்களுக்கு அனுகிரகம் செய்யட்டும். ஸ்வஸ்தின பூஷா விஸ்வவேதா. பூஷான்னு சொன்னா சூரியன், அவனுடைய அந்த ஆற்றல், எனர்ஜி, சக்தி, அதனால தான் உயிர் வாழ்றோம் இல்லையா? விஸ்வவேதாக, அவன் அனைத்தையும் அறிந்தவன். ஏன் அனைத்தையும் சொல்லப்பட்டிருக்கு? எல்லாத்தையும் பார்த்து கொண்டே இருக்கானாம். விஸ்வவேதாக, அப்படிப்பட்ட சூரியன், சூரிய பகவான் பூஷா, அவன் எங்களுக்கு நன்மை செய்யட்டும், அவன் எங்களுக்கு அனுகிரகம் செய்யட்டும். ஸ்வஸ்தினஸ்தாக்ஷியோ அரிஷ்ட நேமிகி. நகானா எங்களுக்கு தாக்ஷியோ, தாக்ஷியோ வாயு, வேகமாக நகரக்கூடியவன் அர்த்தம். சில இடத்துல கருட பகவானை பற்றியும் சொல்லியிருக்கு, ஆனால் இங்கே வாயு தான் கொடுத்துருக்கு. அதாவது ஸ்விஃப்ட் மூமெண்ட், தேவா வித் ஸ்விஃப்ட் மூமெண்ட், அது கருடனையும் சொல்லலாம். அப்படி இங்கே வாயுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அரிஷ்டநேமிகின்னு அர்த்தம் இடர்பாடுகளை எல்லாம் களையக்கூடியவன். அப்படிப்பட்ட வாயுவோட புத்திரன் தான் ஹனுமான், இந்த பின்னாடியே இருக்கார். அப்படிப்பட்டவர், இடர்களை எல்லாம் களையக்கூடியவர், அவர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யட்டும். அதே மாதிரி ஸ்வஸ்தினோ ப்ரஹஸ்பதி ததாத்து, ப்ரஹஸ்பதின்னு சொல்லக்கூடிய, அதாவது கல்விக்கெல்லாம் அதிபதியாகிய, அதாவது தேவாதி தேவர்களுக்கே குருவாகிய இந்த ப்ரஹஸ்பதி எங்களுக்கு அருள் செய்யட்டும். எங்களுடைய ஞானம் இன்னும் சிறப்பதற்கு, சிறப்பாக ஒளிர்வதற்கு இவர்கள் அருள் செய்யட்டும் அப்படின்னு அந்த வானுலகத்து தேவர்களை எல்லாம் இங்கே தங்களை காக்கும்படி
அனுகிரகம் செய்யும்படி இங்கே வேண்டிக்கிறாங்க முதல்ல. அப்படி செஞ்ச பிறகு ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு சொல்கிறோம். அது ட்ரெடிஷ்னல் என்ன சொல்கிறாங்கன்னா, கடைசியில் சாந்தி தான் வேணும் மனசுக்கு. இந்த மாதிரி விஷயங்களை படிக்கிறதுக்கு முதல்ல மனசு சாந்தி இருக்கணும். அசாந்தஸ்ய குத சுகம். மனசு ஒரே சஞ்சலமாக இருந்துச்சுன்னா எதுவுமே விளங்காது இல்லையா? மீன்ஸ் படித்தது எதுவுமே புரியாது. இப்போ நம்ம இங்கே இருக்கோம், நமக்கு மனசில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படி சொன்னால் எப்படி இதை படிக்க முடியும்? படிக்கவே விளங்காது. ஒன்றும் நல்லாவே இருக்கும்போதே இது விளங்காது. அவ்வளோ சூட்சமான விஷயம். மனசு கொந்தளிப்பால் தான் விளங்கவே விளங்காது. ஆகவே சாந்தி 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 சொன்னால் என்னுடைய மனம் அமைதி அடையட்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு ஆரம்பிக்கிறாங்க. தாபத்திரயம்னு சொல்லுவாங்க. 3 வகையான இடர்பாடுகள் இருக்குது, அதுக்காக அதை சாந்தி பண்ணுறதுக்கான 3 வகையான சாந்தின்னு சொல்லுவாங்க. அதான் நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம், அத்தியாத்மிகம்ங்கிற மாதிரி 3 வகையான தாபம் சொல்கிறாங்க. ஆதி தெய்வீகம்னா அந்த நேச்சுரல் ஃபோர்ஸஸ், இடி மின்னல் புயல் வெள்ளம் இதனால் வர இடர்பாடுகள்லேருந்து என்னை காக்கணும், அதுதான் சாந்தி. ஆதி பௌத்திகம்னா இங்கே உள்ள பாம்பு தேள் இந்த மாதிரி ஆதி பௌத்திகம். அத்தியாத்மிகம் என் மனசுக்குள்ளேருந்து வர்ற குழப்பங்கள், அதுதான் ரொம்ப கொடுமையானது இல்லையா? மற்றதெல்லாம் கூட ஏதாவது செஞ்சிடலாம், அதுலேருந்து எனக்கு நல்ல ஒரு ஆறுதல் கிடைக்கட்டும். சாந்தி சாந்தி. ஆக குருவும் சிஷ்யனும், குருவும் சேர்ந்து சொல்றாரு, குருவும் சிஷ்யனுமாக சேர்ந்து இந்த பிரார்த்தனையை செய்கிறார். எங்களுடைய காதுகள் எப்பொழுதும் நன்மை நல்லவற்றையே, அதாவது ஒரு மங்களகரமானவற்றையே கேட்கட்டும். எங்களுடைய கண்கள் நல்லவனவற்றையே மங்களகரமானவற்றை பார்க்கட்டும். ஆகவே எங்களுடைய இதயம் எப்பொழுதும் சுத்தமாக இருக்கட்டும். எண்ணங்கள் பரிசுத்தமானதாகவும் தூய்மையானதாகவும் இருக்கட்டும். எங்களுடைய தேகம் திட ஆரோக்கியத்துடன் இருக்கட்டும். நீண்ட ஆயுள் எங்களுக்கு இருக்க வேண்டும். எதற்காக? உங்களை வணங்குவதற்காக, போற்றுவதற்காக, துதி செய்வதற்காக, உங்களுடைய காரியத்தை செய்வதற்காக. See, not for my self gratification. என்னுடைய இன்பத்துக்காக கேட்கலைங்க, லோக நன்மைக்காக தான் கேட்கிறாரு. ஆக இந்த தேவர்கள் எல்லாம், இந்திரன், சூரியன், வாயு, ப்ரஹஸ்பதி, இவர்கள் எல்லோரும் எங்களை காக்கட்டும், எங்களுக்கு நன்மை செய்யட்டும், எங்களை அனுகிரகம் செய்யட்டும். சாந்தி சாந்தி அப்படிங்கிற இந்த பீஸ் இன்வொகேஷனோட இந்த பிரஷ்னோபனிஷத் ஆரம்பிக்கிறது. நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு உபனிஷத்துக்கும் உண்டு இந்த மாதிரி ஒரு மங்கள ஸ்லோகம், ஒரு பிரார்த்தனை. இந்த பிரஷ்னோபனிஷத்து ஆரம்பிக்குது. இப்போ இன்னொரு விஷயம் என்ன கேட்டால், நான் இப்போ பேச போகிறது எல்லாம் நம்ம ஆதிசங்கருடைய பாஷ்யத்தை பேஸ் பண்ணியும் குருதேவர் சுவாமி சின்மயானந்தருடைய கமெண்ட்ரியை பேஸ் பண்ணி தான் பேச போகிறோம். ஸோ இதுக்கெல்லாம் விரிவாக கொடுத்துருக்காரு ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம், நீங்கள் படிக்கலாம். நீங்கள் இது கொஞ்சம் அத்வைத்தபரமாக தான் இருக்க போகுது. ஸோ ஆகவே யூ ஷுட் பி ரெடி ஃபார் தட். இது ரொம்ப உயர்ந்த ஞானம். ஆகவே இது எழுத்தெடுப்பில் புரியாது, விளங்காது. அப்போ என்னடா ஒன்றுமே விளங்கலையே நீங்கள் யோசிக்க வேண்டாம். போக போக கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கும். ஆனால் இது ரொம்ப உயர்ந்த ஞானம். இது ப்ரோஸ் வடிவத்தில் தான் இருக்குது முக்கால்வாசி, இது பொயட்ரி வடிவத்தில் இல்லை. ஆகவே நம்ம சாண்ட் பண்ண முடியாது. எங்கே சாண்ட் பண்ண முடியுமோ அங்கே பண்ணுவோம். மற்ற இடத்துல ரீட் பண்ண வேண்டியதான் வரும்னு நினைக்கிறேன் அநேகமாக. வச்சிருக்கீங்க தான் கையில் எல்லாரும். ஓம் சுகேஷாச்ச பாரத்வாஜः शैभ्यश्च सत्यकामः सौर्यायनी च घार्ग्यः कौसल्यश्चाश्वलायनः भार्गवो वैदर्भिः कबन्धी कात्यायनस्ते हैते ब्रह्मपराः ब्रह्मनिष्ठाः परं ब्रह्मान् वेशमानाः एष वै तत्सर्वं वक्ष्यति इति तेह समित्पानयो भगवन्तं पिप्पलादं उपसन्नाः. இந்த முதல் மந்திரத்திலே என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, நான் சொன்னேன் இல்லையா, 6 சீடர்கள், 6 சிஷ்யர்கள், 6 சாதகர்கள் பிப்பலாத ரிஷியை அணுகுனாங்கன்னு சொன்னேன் இல்லையா. யார் யார் அணுகுனாங்கன்னு டீட்டெயில் கொடுக்கப்பட்டது.
ரொம்ப தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க யாருக்கு பிறந்த, அவங்க அப்பா பேர் என்ன, அவன் எந்த கோத்திரம், அதெல்லாம் கூட சொல்லப்பட்டிருக்கு. ஸோ முதல்ல யாரு? சுகேஷாகான்னு ஒரு சாதகன். அவன் யாருன்னு கேட்டால் பாரத்வாஜகா, பரத்வாஜருடைய புத்திரன். சரி, இப்போது பரத்வாஜர்னு சொன்னால் நிறைய பரத்வாஜர் இருந்திருப்பாங்க அந்த காலத்தில். இப்போ உடனே ஒரே ஒரு பரத்வாஜர் யோசிக்க வேண்டாம். இப்போ சுப்பிரமணியன்னு சொன்னால் எவ்வளோ சுப்பிரமணியன் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான சுப்பிரமணியன் இருக்காங்க இல்லைங்களா? அப்படித்தான் எல்லாம். சரியா? ஏதோ ஒரு பரத்வாஜர் அப்படிங்கிற ஒருத்தருடைய மகன். அந்த ரிஷியா கூட இருக்கலாம், அந்த பரத்வாஜ ரிஷின்னு இருக்காங்க இல்லையா, அதான் கூட இருக்கலாம். ஆனால் பரத்வாஜருடைய மகனாகிய சுகேஷன். சைபியஷ சத்தியகாமஹா, ரெண்டாவது சத்தியகாமன் ஒருத்தன். அவன் யாரு? சிவி அப்படிங்கிறவருடைய மகன். அதான் சைபியஷன்னு போட்டிருக்கு, சிவியினுடைய மகன். அதான் சைபியா, அவனுடைய மகனாகிய சத்தியகாமன் ரெண்டாவது. அப்புறம் சௌரியாயனீச்ச கார்கியா, அதாவது சௌரியாயனா சூரியனுடைய பேரன். அவன் பேர் கார்கியன். ஏன்னு கேட்டா அவன் கார்க கோத்திரத்துல பிறந்ததுனால கார்கியன்னே அவனுக்கு பேர். ஸோ அந்த மூணாவது கார்கியன். அவன் யாரு? சூரியனுடைய புத்திரன் கிடையாது, பேரன். நான் சௌரியாயனி அப்படின்னு போட்டிருக்காது. அதுக்கப்புறம் கௌசல்யஷ அஸ்வலாயனஹா, கௌசல்யன் ஒருத்தான். அவன் அஸ்வலாயனருடைய மகன். பார்கவஹா வைதர்பிஹி, பார்கவன் சொல்லக்கூடியவன். பார்கவனா பிருகு கோத்திரத்தை சேர்ந்தவன், பிருகு ரிஷி பரம்பரையை சேர்ந்தவன் அவன். வைதர்பிகின்னு சொன்ன நேரத்துன்னு கேட்டா விதர்ப நகரம் அந்த காலத்தில் இருந்துச்சான், அதுல தோன்றியவன். அதான் வைதர்பிகின்னு சொல்லப்படும். அப்படிப்பட்ட பார்கவஹா. அப்புறம் கபந்தி காத்தியாயனஹா, அதாவது கத்தியன்கிறவனுடைய புத்திரன் பேர் காத்தியாயன் சொல்றாங்க, அவன் பேர் கபந்தி. இப்படிப்பட்ட 6 பேர்: சுகேஷன், சத்தியகாமன், கார்கியன், கௌசல்யன், பார்கவன், கபந்தி. இப்படிப்பட்ட 6 பேர். அவங்க யார் யாருன்னு தெளிவாக சொல்றார். யாருடைய மகன், எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன். இவர்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்க? ஹைத்தே பிரம்மபராகா, பிரம்மனிஷ்டாக. என்ன சொல்லப்பட்டிருக்கு? பிரம்மபராகா பிரம்மனிஷ்டாகனா பிரம்மத்தை அறிந்தவர்கள், பிரம்மத்திலே நிலை பெற்றவர்கள் மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் ஏன் சுவாமி ஒரு குரு அணுகணும் அவங்க அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாதான். இங்கே ஆதிசங்கரத்தோட பாஷ்யத்தில் சொல்றார், நம்ம முண்டகோஷத்தை பார்த்தோம் இல்லையா, அபராவித்யா பராவித்யான்னு சொல்லிட்டு. அபராவித்யான்னு எடுத்தோம், சகுண பிரம்மத்தை பற்றி தான் அறிஞ்சிருக்காங்க அவங்க. இன்னும் நிர்குண பிரம்மம், உண்மையான அந்த பரம்பொருளை அறியவில்லை அவங்க. உடனே என்ன எடுத்தோன்னு கேட்டால், அதாவது சாஸ்திரம்லாம் படிச்சிருக்காங்க, வேதங்கள் சொன்ன யாக யஜ்ஞாதிகள்லாம் பண்ணி நம்மளோட மனம்னு தூய்மை அடைஞ்சிருக்கு. அவங்க புலனெல்லாம் அடக்கி மனசை அடக்கி அந்த மாதிரி தியானம்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படி பக்குவப்பட்டவர்கள் தான் அவங்க. அப்படி சொல்றதுக்காக தான் இங்கே பிரம்மபராகா பிரம்மனிஷ்டாகான்னு சொல்லப்பட்டிருக்கு. புரிஞ்சுதா? சாதாரண மனிதர்கள் கிடையாது, ஏதோ குப்பத்தில் இருந்து போல அவங்க பெரிய ஞானவான்கள், பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ். சரி, அப்படிப்பட்டவங்க தான் இந்த உபநிஷத்து கொடுக்க முடியும். ஒரு மீன் பிடி தொழில் செய்கிறவனோ இல்லை, அதான் அவங்க குறைச்சி மதிப்பு இல்லை சொல்கிறேன். ஒரு பேச்சு, ஒரு சாதாரண பாமரன் அவனுக்கு போய் இந்த இதை எடுத்து சொன்னால் ஒன்றுமே விளங்காது. ஸோ இப்படி பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்காங்க அவர்கிட்ட. அதான் அவங்க அப்படி கொடுக்கப்பட்டிருக்கு. எதுக்கு போகிறாங்க கேட்டால், பரம்பிரம்ம அன்வேஷமானாகா, இந்த பரபிரம்மத்தை அறிய வேண்டும் என்கின்ற ஆவல் கொண்டவர்கள். அதாவது அதை பற்றின ஒரு சாஸ்திர ஞானம் இருக்கு, அதுக்கான சில சாதனைகள்லாம் பழகி இருக்காங்க, நல்ல பரிசுத்தம் அடைஞ்சு பக்குவம் அடைஞ்சிருக்காங்க. இருந்தாலும் அந்த பரபிரம்மத்தை அறியல் இன்னும் அந்த ஃபைனல் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் அவங்களுக்கு கிடைக்கல. ஆக அந்த ஃபைனல் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த பரபிரம்ம பரமாத்மாவை உணர வேண்டி அந்த ஆசை கொண்டு என்ன செய்யறாங்க? ஏஷகா ஹவை தத் சர்வம் பக்ஷதி இதி. ஏஷகான இவர் யாரு? இந்த ரிஷி பிப்பலாதர் எல்லாவற்றையும் எனக்கு உணர்த்துவார் என்ற நம்பிக்கையோடு, தத் சர்வம் பக்ஷதி இதி, எல்லாவற்றையும் எனக்கு சொல்லுவார், என்னுடைய சந்தேகங்கள் எல்லாவற்றையும் தீர்த்து வைப்பார், களைவார், எனக்கு அந்த உயர்ந்த ஞானத்தை கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு தேகே சமித்பானையா, அந்த காலத்துல
குருவை அப்ரோச் பண்ணும்போது வெறுங்கையோட போக மாட்டாங்க, சமித் பானையாக. சமித்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த யாக யஜ்ஞாதிகளுக்கு போடுறது சமித்துன்னு சொல்லுவோம். அந்த சமித்தை ஒரு கட்டோடு தான் போவாங்க. இந்த காலத்தில் ஃப்ரூட்ஸோடு வர்றாங்க இல்லையா, அந்த காலத்தில் யாக யஜ்ஞாதிகள் தான் ரொம்ப பிரதானமாக செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு ஃபியூவல், அதுக்கு சமித் பானையாக, அது ஒரு ட்ரெடிஷன். அப்படி சமித் பானையோட சமித் கையில் கொண்டு வந்தான்னா ஒருத்தன் குருவுக்கு தெரியும் படிக்க வந்திருக்கான், விஷயங்கள் அறிய, அது ஒரு ட்ரெடிஷன் இந்த காலத்தில், படிக்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி போனாங்க. பகவந்தம் பிப்பலாதம் உபசன்னாகா, பகவந்தம் அப்படி உயர்ந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அந்த பிப்பலாத மகர்ஷியை அணுகினார்கள். உபசன்னாகா. ஸோ இந்த 6 சிஷ்யர்களும் நல்ல தெளிவானவர்கள், ஞானவான்கள், பக்குவமானவர்கள். இவர் எனக்கு எல்லாவற்றையும் உணர்த்துவார் என்கின்ற நம்பிக்கையோடு, பரபிரம்ம சுரூபத்தை அறிய வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு, கையிலே சமித் பானையாக சமித்தை தாங்கிக் கொண்டு அந்த பிப்பலாதர்ஷியை அணுகினார்கள். ஸோ அவருடைய ஆசிரமத்துக்கு போகிறாங்க. போன உடனே என்ன ஆகுது? ரெண்டாவது மந்திரம், தான் சஹா தான்ஹ சஹா ரிஷிருவாச்ச பூய ஏவ தபசா பிரம்மச்சர்யேன ஸ்ரத்தயா சம்வத்சரம் சம்வத்ஸ்யத யதா காமம் பிரஷ்னான் ப்ருச்சத யதி விஜ்ஞாஸ்யாமஹ சர்வம் ஹவோ வக்ஷ்யாம இதி. தான்ஹன்னு அப்படி அணுகிய அந்த சிஷ்யர்களை பார்த்து சஹா இந்த பிப்பலாத ரிஷி உவாச்ச சொல்றார். என்ன சொல்றார்? பூயகா ஏவ, நீங்க ஏற்கனவே உங்க வீட்டில் இருக்கும் பொழுதே தபஸெல்லாம் செஞ்சிருப்பீங்க, இந்திரிய நிகிரகம், மன ஒடுக்கம் இதெல்லாம் பழகியிருப்பீங்க. இருந்தாலும் மீண்டும் தபஸில் ஈடுபட வேண்டும். பிரம்மச்சரியேன, பிரம்மச்சரியத்தை கை கொள்ள வேண்டும். ஸ்ரத்தையா, ஸ்ரத்தா பக்தியோடு இங்கே இருந்து சம்வத்சரம் சம்வத்சத, ஒரு சம்வத்சரம், ஒரு வருடம் இங்கே தங்குங்கள். எடுப்பில் எனக்கு வாங்க அப்படின்னு கேட்கல. இந்த மாதிரி எனக்கு சந்தேகம் இருக்கு, அப்படியா சொல்லு சந்தேகத்தை, அப்படி ஆன்சர் பண்ணல. எந்த வேணா சந்தேகம் இருக்கட்டும் உங்களுக்கு, முதல்ல இங்கே வந்து ஆறுதலாக இருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் இருக்க சொல்றார். என்ன செய்யணும்? இந்த ஒரு வருஷம் தபஸ்சரியம் பழகணும். இப்போ பழகியிருப்பீங்க ஏற்கனவே, இருந்தாலும் மீண்டும் ஒரு வருஷத்துக்கு இங்கே தங்கி தபஸ்சரியத்தில் ஈடுபடு. நீ பிரம்மச்சரிய விரதம் அனுஷ்டிக்கணும். இங்கே வந்து ஸ்ரத்தா பக்தியோடு இங்கே சேவை செய்யணும். அப்படி ஒரு வருஷம் இங்கே குரு சுஷ்ரூஷை செஞ்சுட்டு இங்கே ஒரு வருஷம் இருங்கிற. தபஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், உடம்பு சுகத்துக்கு ரொம்ப இடம் கொடுக்காம, அதுக்காக ரொம்ப உடம்பு வருத்தவும் சொல்லலை, இந்த இந்திரியங்களையும் மனதையும் நம்ம வசம் வச்சுக்கிறதுக்கு பழகிறதுக்கு பேர் தபஸ்ன்னு பேர். நம்மளுடைய ஆற்றலை வீணாக்காம அதை சேர்த்து வச்சு உயர்ந்த விஷயத்துக்கு பயன்படுத்துறதுக்கு பேர் தபஸ்ன்னு குருதேவர் சொல்றார். அந்த தபஸ்சரியத்தை ஈடுபடு. முதல்ல என்ன அர்த்தம்? காலைல சீக்கிரம் எந்திரு, குளிச்சு கொஞ்சம் தியானம் பண்ணி இதெல்லாம் செஞ்சு, அப்புறம் இங்கே கொஞ்சம் சேவைகள்லாம் செஞ்சு இதெல்லாம் செய். நீ முதல்ல பிரம்மச்சரியம்னா ஸ்பெஷல். அதில் என்ன பிரம்மச்சரியம்ங்கிறது? புலன் அடக்கம்னு எடுத்தோம். இந்த போகத்தில் ஈடுபடாமல் புலன்களை அடக்கி மனசை அடக்கி பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டு ஒரு வருஷம் இங்கே இருணி. எப்படி இருக்கணும்? ஸ்ரத்தா பக்தியோடு இங்கே இருக்கணும். அர்த்தம், இவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார், நமக்கு நல்வழி காண்பிப்பார். அது மாதிரி ஸ்ரத்தான்னா நம்ம சாஸ்திரத்தின் மேல, குரு மேல ஒரு நம்பிக்கை, பக்தி. அப்படி ஸ்ரத்தா பக்தியோட ஒரு வருஷம் இங்கே இருன்னு முதல்ல சொல்றேன். எதுக்கு தெரியுமா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, சாதனா பண்றது சொன்ன மாதிரி, டு கெட் டியூன்ட் வித் த குரு. முதல்ல இந்த குரு எத்தகையவர், என்ன குருக்கும் தெரியும் சிஷ்யன் எந்த நிலையில இருக்கான், அவன் மனசுல என்ன வகையான விகாரங்கள் இருக்கு, வாசனாதிகள் இருக்கு, இதெல்லாம் தெரியணும் தானே.
ஒரு கேள்வி கேட்குறான்னா எதுக்காக கேட்குறான் அந்த கேள்வியை, என்ன பிரச்சனை முதல்ல அவனுக்கு, அதெல்லாம் தெரியணும் அவருக்கு. இப்போ டாக்டர் என்ன சொல்கிறாங்க, உடனே அந்த ஸ்கேனை பண்ணிட்டு வாங்க சொல்கிறாங்க. எதுக்கு? முதல்ல என்ன ப்ராப்ளம் டயக்னோஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ ஆக என்ன சொல்கிறார், நீ இருங்க முதல்லன்னு சொல்கிறாரு. ஹி வில் அப்சர்வ் த ஸ்டூடெண்ட். அவன் என்ன மாதிரி அவனோட பிரகிருதி இருக்குது, அவன் எந்த நிலையில் இருக்கான், எப்படி சொன்னால் அவனுக்கு விளங்கும். சிஷ்யனுக்குமே குரு மேலே ஒரு அன்பு ஏற்படணும், பக்தி ஏற்படணும், சிஷ்யனுக்கு நடுவில் அந்த ஒரு புரிந்துணர்வு ஏற்படும். அந்த புரிந்துணர்வு ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஒரு வருஷம் இருங்குது. அது ஒரு வருஷம் இருந்த பிறகு யதா காமம் பிரஷ்னான் பிச்சத, ஆசை போல உனக்கு எவ்வளோ கேள்வி கேட்கணுமோ கேள்விப்படும். யதா காமான் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஆசை போல எவ்வளோ கேள்வி கேட்கணும்னாலும் சரி, அப்புறம் கேள்வி நீ. அதான் குருதேவர் கமெண்ட்ல சொல்லியிருக்கார். இப்போ மாடர்ன் டேல என்ன செய்கிறோம்னு கேட்டால், ஒரு ஃப்ளைட் எடுத்து ரிஷிகேஷ் போயிட்டு அங்கே போய் குருநாதரில் ஆச்சாரியரை பார்த்து உடனே எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் இன்னைக்கு சாயங்காலமே ஃப்ளைட் பிடிச்சி போயிட்டுருக்கேன், டெல்லி போய் உடனே நான் போகணும், ஆஸ்திரேலியா போகணும், சிட்னி போகணும். அப்படி போனால் ஒன்றும் நடக்காது. we have to ஆறுதலாக இருக்கணும் முதல்ல. இந்த விஷயம் இன்ஃபர்மேஷன் கிடையாது. இன்ஃபர்மேஷனை எல்லாம் அவைலபிள். இப்போ பாருங்க, கூகுள் குருட்ட கேட்டு பாருங்க, எல்லாம் சொல்லுவார். யூ நீட் இன்ட்யூஷன், இன்ஸ்பிரேஷன், that you get through the tuning with the guru. இன்ஃபர்மேஷன் கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட். இப்போ நீங்கள் யூடியூப்பை திறந்தா ஏகப்பட்டது கொட்டும், எதை பார்க்குறது எதை கேட்குறதுன்னு தெரியாது. அது பிரயோஜனம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இட் ஹஸ் காட் இட்ஸ் ஓன் பிளேஸ். பட் a guru, a live guru, his presence can give you intuition and inspiration. அதான் சொல்றார், ஒரு வருஷம் இருந்த பிறகு என்ன வேணுமோ நீ கேள், அதில் ஆறுதலாக இருக்க பழகு, உன்னுடைய மனசு கொஞ்சம் அமைதியாகட்டும். இங்கே நம்ம கேம்பெல்லாம் வைக்கிறோம், 4 நாள் 3 நாள்னு சொல்லிட்டு தடன்னு எல்லாம் ஓடி உடனே ரூமை க்ளீன் பண்ணி, உடனே சாப்பாட்டுக்கு அரேஞ்ச் பண்ணி, உடனே எல்லாம் செஞ்சு, காலையிலேருந்து 3-4 வகுப்பு, 3 நாள் அடித்து முடிச்சுட்டு உடனே சாயங்காலம் எல்லாம் பேக் பண்ணி உடனே ஓடி போயிடும். அவ என்ன செய்யறது? ஒன்றும் செய்ய முடியாது. அவ என்ன செய்யணும்? அதுக்காக எப்போவா அங்கே உட்காந்துட முடியாது. விளையாட்டுக்கு சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னு கேட்டால், கொஞ்சம் ஆறுதலாக இருக்க பழகணும். வேலை இருந்தால் எப்படி சாஸ்திரம்லாம் விளங்கும்? சும்மா வேலைன்னு இருக்கக்கூடாது. வேலைக்கெல்லாம் யாரையாவது அவுட் சோர்ஸ் பண்ணிடணும். ஆறுதலாக இருக்க பழகணும். பழகுனா அதுக்கு தான் சொல்றார், ஒரு வருஷம் இங்கே இரு, அப்புறம் என்ன தோணுதோ, என்ன கேள்வி கேட்கணுமோ எல்லாம் நீ கேட்கலாம். அப்புறம் என்ன சொல்றாருன்னா, எதி விஜ்ஞாஸ்யாமஹா சர்வம் ஹோ வக்ஷ்யாம இதி. எதி எனக்கு தெரிஞ்சது சொன்னா, விஜ்ஞாஸ்யாமஹா, நீ கேட்குற கேள்விக்கு எனக்கு விடை தெரிஞ்சதுன்னா நான் உனக்கு சொல்கிறேன். எதையும் நான் மறைக்காமல் சொல்லுவேன். உனக்கு எல்லாவற்றையும் உனக்கு சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் எல்லாவற்றையும் சொல்கிறேன் அப்படிங்கிறார். அதுக்கு சங்கரர் தன்னுடைய பாஷை சொல்கிறார். அதுக்காக குருநாதருக்கு தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை. இது அவருடைய பணிவடக்கத்தை காமிக்கும். ஏன்னா கற்றது கைமண் அளவு கல்லாத உலகம் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி அவர் என்ன சொல்கிறார், எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் கட்டாயம் சொல்லுவேன், எந்த குறையும் வைக்காமல் எல்லாவற்றையும் உனக்கு சொல்லுவேன் நான். ஆகவே முதல்ல இங்கே ஒரு வருஷம் இருப்பா, இருந்து ஆறுதலாக இருந்து இந்த தபஸ்சரியமெல்லாம் பழகு, பிரம்மச்சரிய விரதம் அனுஷ்டினை செய், ஸ்ரத்தா பக்தியோடு இங்கே சேவை செய், எல்லாம் செய். உனக்கு சாப்பாடெல்லாம் இங்கே கொடுப்போம், தங்கும் வசதி எல்லாம் கொடுப்போம், எல்லாம் அவன் பார்த்துப்போம். ஆனால் இங்கே ஆறுதலாக இரு. பாருங்க, அவர் எவ்வளோ ஃபீஸ் கொடுப்பேன்னு கேட்கவே இல்லை பாருங்க. அந்த காலத்து மகரிஷிகள்லாம் பாருங்க, அதை பற்றி வார்த்தையே கிடையாது, பேச்சுவார்த்தையே கிடையாது. முதல்ல இருன்னு சொல்றது. ஏன்னா இப்படி ஒரு அதாவது ஒரு ஆர்வத்தோட இந்த பரம்பொருள் தெரிஞ்சு வர்றவங்களே ரொம்ப அரிது இல்லையா? ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க சுவாமின்னு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு ஏதாவது வேலை நடக்கணும், ப்ரமோஷன் கிடைக்கணும், அது மாதிரி ஏதோ சொல்லி தான் வராங்க இல்லையா? இந்த பரபிரம பரமாத்மா எப்படிப்பட்டது, அதை எப்படி உணர்றதுன்னு கேட்டு வரவங்க ரொம்ப அரிது. அதனால உண்மையான குருமார்களுக்கு ரொம்ப ஆனந்தம் அப்படி யாராவது வந்தாலே. ஸோ அவங்கக்கிட்ட பிஸ்னஸ் பேசுகிறதே கிடையாது.
அது என்ன சொல்ற, நீ தங்குன்னு தான் சொல்றாரு, 1 வருஷம் இருங்க அப்புறம் கேள்வி. 1 வாரம் சொல்லியிருக்கலாம், 1 வருஷம் எவ்வளவு தாராளம் இதே பாருங்க. அந்த காலத்துல அவசரமே கிடையாது இருக்குமே. 1 வருஷம் தங்குன்னு சொல்லிட்டாரு. நான் உனக்கு அப்புறம் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன், இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சா நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு என்ன சொல்ற டிஸ்க்ளைமரும் போட்டார். எதுக்குன்னு கேட்டா அது ஒரு பணிவடக்கத்தை காமிக்குது, குருநாதருடைய பணிவடக்கத்தை காமிக்குது. காத்யாயன உபேத்ய பிரபச்ச பகவன் குதோஹவா இமாஹ பிரஜாஹ பிரஜாயந்த இதி. அத பிறகு அர்த்தம் 1 வருஷம் கழிஞ்சிடுச்சு. அவங்க அப்படி தங்கின பிறகு கபந்தி கடைசியில் பார்த்தோம் இல்லையா, கத்தியன்னு சொல்லக்கூடியவருடைய மகனாகிய காத்யாயன், அதாவது கபந்தி உபேத்திய அந்த பிப்பராத மகர்ஷியை அணுகி முதல்ல கேள்வி கேட்கிறான், பிரபச்ச வினவுகிறான், ஒரு கேள்வியை தொடுக்கிறான். என்ன கேள்வி பாருங்க, பகவானே அப்படின்னு அழைக்கிறான் ரொம்ப மரியாதையோட. பகவன் குதோஹவா இமாஹா பிரஜாஹா பிரஜாயந்த இதி. இமாஹா பிரஜாஹா, இந்த கண்ணுக்கு தெரிகின்ற இந்த உயிர்கள் எல்லாம் கிரியேச்சர்ஸ். பிரஜாகான உயிர்கள், பிரஜாகான மனிதர்கள் மட்டும் கிடையாது, இங்க இருக்கிற எல்லா உயிர்களும். குதோஹவா பிரஜாயந்த இதி, எங்கிருந்து தோன்றின? இப்படி கேள்வி பாருங்க. இந்த உலகம் எங்கிருந்து வந்துச்சு? இந்த உயிர்கள்லாம் எங்கிருந்து தோன்றின? இதுக்கெல்லாம் ஆதாரம் என்ன? எதிலிருந்து இதெல்லாம் வந்தன? நமக்கு இப்படிலாம் ஏன் கேள்வி வர மாட்டேங்குதுன்னா, நமக்கு அடுத்து T20 என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிதான் நமக்கு கேள்வி வருது. அடுத்து அவங்க வீட்டு கல்யாணம் வருது, அதுக்கு போகணுமே, என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம், இப்படிதான் நமக்கு கேள்வி வருது ஒழிய, நம்ம இன்ஃபேக்ட் ஈவன் இயற்கையோடு ஒன்றி இந்த கங்கை கரையில் நடந்து கொண்டிருக்கும் போது கூட இப்படி வரமாட்டேன். ஏன் கங்கை ரொம்ப குப்பையா இருக்கு, அழுக்கா இருக்கு, இந்த ஃபேக்டரி வேஸ்ட்லாம் கொட்டுறானுங்க, இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இப்படிதான் யோசிக்கிறோமே ஒழிய நமக்கு இப்படி ஒரு கேள்வி வரமாட்டேங்குது. ஏன்னா நம்மளுடைய மனம் இன்னும் சரியான பக்குவம் அடையல, இன்னும் இந்த உலகத்திலேயே உழன்று கொண்டு இருக்கு. இவன் பாருங்க என்ன கேள்வி கேட்கிறான், அதனாலதான் இவன் ஏற்கனவே ஒரு பக்குவம் அடைந்தவன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் எங்கிருந்து வந்தது கேள்வி. இது ஆச்சரியமான விஷயம் இல்லையா? நம்ம எப்பயாவது சிந்திச்சிருக்கோமா? இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கே இந்த உலகம், இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? சரி, நம்ம நிறைய படிக்கிறோம், கடவுள் படைச்சார், அது இதெல்லாம் அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். ஆச்சரியமா கேட்க வேண்டாமா, இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? எல்லாத்துக்கும் ஒரு தோற்றுவாய் இருக்கணும் தானே. இதில் குதகான எங்கிருந்து, வென்ஸ் ஆங்கிலத்தில் சொல்றாங்க. இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? எங்கிருந்து நீ வந்தையோ அங்கிருந்து தான் வந்தது எல்லாம். அது என்ன அர்த்தம்? உதிக்கும் இடத்தில் ஒடுங்கி இருத்தல், அது கண்மம் பக்தி உந்தி பெற, அது யோகம் ஞானம் உந்தி பெற. இங்க இதெல்லாம் எங்கிருந்து வந்ததுன்னு ஆச்சரியமா கேட்கிறான். இதுல என்ன ஒரு விஷயம் நமக்கு விளங்கிக்கணும்னு கேட்டா, இப்ப காண்ற இந்த உலகம் உண்மையை நம்ம நம்புறோம், அதனால அவன் பிரம்மத்தை உணரலன்னு அர்த்தம். இதுக்கு ஏதோ ஒரு காரணம் பின்னாடி இருக்குன்னு நினைக்கிறோம். சில குருதேவர் என்ன எழுதுறாருன்னா, அதாவது புத்தியோடைய ஒரு ஓயாத வேலையாது காஸ் ஹண்டிங். காஸ் ஹண்டிங்னா இதுக்கு என்ன காரணம், இது எங்கிருந்து வந்தது, இது எப்படி வந்தது, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, எந்த ஒரு இஃபெக்ட், அதாவது ஒரு ஒரு காரியத்தை பார்த்தாலும் அது காரணம் என்னன்னு உடனே புத்தி விசாரிக்குது. ஏதோ ஒரு காரணத்தை சொல்ல, அது எங்கிருந்து வந்தது, அடுத்த கேள்வி வரும். அது எங்கிருந்து வந்தது, இதுக்கு முடிவே கிடையாது. ஏதோ ஒன்றை என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா, அது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருந்தது அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. இல்லாட்டி அது எங்கிருந்து வந்தது கேள்வி வரும். நமக்கு ஏதோ ஒன்று இருந்து கொண்டே இருந்ததுங்கிறத யோசிக்கவே முடிய மாட்டேங்குது. இது எப்படி ஒன்று இருந்து கொண்டே இருக்கும்?
இது எங்கிருந்து வந்தது? எப்படி வந்தது? யார் இதெல்லாம் படிச்சாங்க? இது ஆச்சரியமான விஷயம். எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குது இல்லையா? எவ்வளவு விசித்திரமா இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு, அற்புதமா இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இயல்பு இல்லையா? இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? எப்படி வந்தது? யார் படைச்சா இதெல்லாம்? எல்லாம் கடவுள் படைச்சார் அது ஒரு வார்த்தையை சொல்லிட்டா அது பிஸ்ன்னு போயிடும். கடவுள் படைச்சார் அவ்வளோதான். இதுதான் விஷயம். என்னன்னு கேட்டா, இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், பிரபஞ்ச இயக்கம், இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள், இதை கண்டு நம்ம வியந்து யோசிக்கணும். எங்கேயோ படித்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு அந்த ஒரு இன்புட்டை உள்ள போட்டு கடவுள் படைச்சார் முடிச்சிட்டோம்னா அதுக்கு விசாரமே கிடையாது. அப்புறம் அப்போ அது பொய்யான்னு கேட்டால் பொய்யா மையானா அப்புறம் இருக்கட்டும். அப்படி உடனே திங்க் பண்ணக்கூடாது. இந்த ரிலீஜியஸ் மைண்ட் செட் உள்ளவங்க என்ன செஞ்சிருவாங்கன்னா, கடவுள் படைச்சாருன்னு வாய முடிடுவாங்க. கடவுள் படைச்சது நீ பார்த்தியா? கடவுள் வந்து ஒன்று சொன்னாரா? ஜெயகிருஷ்ணன் தான் கேட்குறாரு. கடவுள் படைச்சது நீ பார்த்தியா? அவர் வந்து ஒன்று சொன்னா, நான் படைச்சேன்னு சொன்னார். வந்து கடவுள் படைக்கலையா? அது இருக்கட்டும், கடவுள் படைச்சார் படைக்கல அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல ஆச்சரியப்பட வேண்டாம். இது எப்படி வந்துச்சுப்பா? இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சுப்பா? இது என்ன மயாஜால வித்தியா இருக்குது பாருங்க. ஒரு சின்ன எறும்பு, அதுக்குள்ள எல்லாம் இருக்கு. கண்ணு, காது, மூக்கு, உயிர். அதுக்கு ஒரு தேடுதல், பசி, பயம். எப்படி வச்சிருக்கான் பாருங்க பகவான். பகவான் என்ன அர்த்தம்? அப்படி ஆச்சரியமா இருக்கு நமக்கு. ஆக இதெல்லாம் எங்கிருந்து வந்ததுன்னு ஆச்சரியப்பட வேண்டும். அவன் கேட்கிறான். சயின்டிஸ்ட் சொன்னா பிக் பேங் ஏதோ ஒரு தியரி சொல்றாங்க. அது எல்லாமே ஒரு தியரிஸ் தான் இல்லையா? நினைக்கிறோம் அப்படி நாங்கள் வந்திருக்கலாம் அப்படி. சரி, இப்போ வேதாந்த ஏதாவது சொன்னா உடனே அதை ஹிப்போதிசிஸ் சொல்லிடுறாங்க. ஆனால் சயின்ஸ் சொன்ன உடனே அதுவும் சத்தியம் நம்புறோம். அதுவும் ஹிப்போதிசிஸ் தான் ஆக்சுவலி. whenever you go behind in time, always everything is speculation only, hypothesis only. Nothing is concrete, nothing is known actually, because nothing is. ஸோ ஆக இவன் கேட்குறான், எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது, யார் இதை உண்டு பண்ணுனா அப்படின்னு கேட்குறான். ஸோ இந்த ஹோல் சாப்டர் இஸ் டெடிகேட்டட் டு எக்ஸ்பிளைன் திஸ், த கிரியேஷன். ஆனால் ஒரு விஷயம் இப்பயே உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நம்மகிட்ட எவ்வளவோ உபனிஷத்து சொன்னேன் இல்லையா? நூற்றுக்கணக்கான உபனிஷத்து இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஒவ்வொரு விஷயம் உபனிஷத்து ஒவ்வொரு மாதிரி சொல்லுது கிரியேஷனை பற்றி. இந்த தோற்றம், இந்த உலக பிரபஞ்சம் எப்படி தோன்றியதுங்கிறதுக்கு ஒவ்வொரு உபனிஷத்து ஒவ்வொரு மாதிரி சொல்லுது. நம்ம என்ன படித்தோம்? ரிஷிகள் வந்து புலன்களை அடக்கி மனசை ஒடுக்கி இருக்கும்போது அது பகவானால் உணர்த்தப்படும் சொல்லுவோம் இல்லையா வேதங்கள்னா. அப்புறம் எப்படி இந்த வித்தியாசம் இருக்க முடியும்? அப்போ எப்படி இந்த முரண்பாடுகள்லாம் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா, குருதேவ் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஆக்சுவலா பார்த்தா உண்மை என்னன்னு கேட்டா, இந்த உலகம்ங்கிறது மனதோடைய ஒரு கற்பனைங்கிறது தான் அத்வைத பரம்பொருள் உண்மை. அதை எடுத்தெடுப்பு சொல்ல முடியாது மாணவனுக்கு, அவனுக்கு விளங்காது, பிளஸ் அவன் ஏற்றுக்க முடியாது. பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவ பிரம்மைவ நாபரான்னு அது சொல்லிட்டார். அது சொல்ல முடியாது. அப்போ அவனோடய சேர்ந்து போய், அவனோட அஜ்ஞானத்தோட சேர்ந்து போய், ஆமாப்பா உலகம் படைக்கப்பட்டதுன்னு ஒரு கதை சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ இதெல்லாம் கதையான்னு கேட்டால் அப்படி கதைன்னு சொல்ல முடியாது. அதுக்கு பின்னாடி தத்துவங்கள்லாம் இருக்குது, நிறைய இன்சைட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு முறை சொல்லியிருக்கேன் இது மாதிரி தான். ஒரு சின்ன குழந்தை, 2-3 வயசு குழந்தை கேட்குது அப்பா அம்மாட்ட, எப்படிம்மா மழை பெய்யுதுன்னு கேட்குது. நீங்கள் உடனே சயின்டிஃபிக் தியரி எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா? இல்லை, வானத்துலேருந்து தேவலோகத்தில் இருக்க யானை மூத்திரம் பெய்யுதுன்னு சொல்லுவாங்க. அப்படியா? அதுவே 15 வயசு பையன்ட்டு சொன்னால் என்ன ஆகும்? அம்மா அப்பாவுக்கு ஏதோ தலை சரியில்லைன்னு நினைப்பாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி ஆரம்ப திசையில் உபநிஷ ரிஷிகள் இப்படி தான் பேசுவாங்க. என்ன பேசுவாங்க கேட்டால், குட் கொஸ்டின், உனக்கு சொல்கிறேன் உனக்கு நான் அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்லுவாங்க. அப்படி என்ன விஷயம்னு கேட்டால், அவனோடே போய் அவனுடைய மனசை உயர்த்தி, அவனோட சிந்தனையை வந்து கொஞ்சம் தெளிவுபடுத்தி, இதுக்கு பின்னாடி இருக்கிற பிரம்மம்னோவ சத்தியம், நீ படைப்பு இந்த உலகம்னு பார்க்குறே, இதெல்லாம் வந்து அவ்வளோ நினைக்கிற மாதிரி சத்தியம் கிடையாது, கனவு போல ஒரு பொய் தோற்றம் தான்.
ஆகவே பொய்ன்னு சொன்னால் அது எப்படி வந்துச்சு ஏது வந்துச்சுன்னு கேட்பியா நீ? அது பொய், அவ்வளோதான். ஒரு போஸ்ட் கம்மா இருக்குது, அதில் நைட்டு போகும்போது திடீர்னு பேயை பார்க்குறோம். பேய் எங்கே வந்துச்சுன்னா பேய் வரவே இல்லை, ஆக்சுவலாக உன் மனசு கற்பனையில் இருக்குது, அது புரிய மாட்டேங்குது நமக்கு. அப்போ பேய் அப்படியா எப்படி வந்துச்சுன்னா அவன் விளக்க வேண்டியிருக்கு, ஏதோ ஒரு கதை சொல்ல வேண்டியது. சரி, தயவுசெய்து ஒரு கதை தானான்னு நினச்சிடாதீங்க, அப்படி கிடையாது. அதனால அந்த முரண்பாடு இருக்கு சொல்ல வரணும். கிரியேஷன் தியரி வந்து ஒவ்வொரு மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அந்தந்த சிஷ்யர்களுக்கு அனுசாரம், அந்தந்த சூழ்நிலைக்கு, அந்தந்த கல்ச்சுரல் பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் சும்மா சொல்லப்படல, அதுலேயும் சில நுணுக்கமான கருத்துக்கள்லாம் இருக்குது. நம்ம புரிஞ்சுக்கொள்ள, இந்த உலகத்தை பற்றி புரிஞ்சுக்க வேண்டிய நிறைய கருத்துக்களை வச்சு சொல்லியிருக்காங்க அந்த கிரியேஷன் தியரி. அதே மாதிரி இந்த கிரியேஷனை விடுபடுறதுக்கான வழியும் அதுலேயே பூடகமாக சொல்லியிருக்காங்க. அதுதான் விஷயம். அந்த தியரி சத்தியமா அசத்தியமாங்கிற விஷயம் கிடையாது. அந்த தியரி என்ன செய்யுது நம்ம மனசுக்குள்ள போய், அதுதான் விஷயம். அது எப்படி நமக்கு ஒரு டிரெக்ஷனை கொடுக்குது, எப்படி நம்ம மனசை திருப்புதுங்கிறது தான் இங்கே விஷயம். ஸோ இந்த கேள்வி கேட்டான். யாரு கேட்டது? கபந்தி, காத்தியாயன. கத்தியன் அப்படிங்கிறவுடைய மகனாகிய காத்தியாயன், அதை கபந்திங்கிறமோ கேட்டிருக்கான் அந்த கேள்வியை. குதோஹவா இமாஹா பிரஜாஹா பிரஜயந்த. இமாஹா கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த இமாஹா, பிரஜாஹா இந்த கிரியேச்சர்ஸ், இந்த உயிரினங்கள் எல்லாம். குதோஹவா பிரஜாயந்த, எங்கிருந்து பிரஜாயந்த தோன்றியது, அல்லது எப்படி தோன்றியது, எதிலிருந்து தோன்றியது, எப்படி எதிலிருந்து தோன்றியது, எங்கிருந்து தோன்றியது அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு அவர் பதில் சொல்ல போகிறார். 4வது செய்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனால் என்னென்னா, நமக்கு கொஞ்சம் இந்த காலத்தில் புரியறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அந்த காலத்தில் இருக்கிற ஒரு சில விடயங்களை வச்சு சொல்கிறாங்க. ஸோ அதை கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி கமெண்ட்ரியெல்லாம் வச்சு படித்தா தான் புரியுது. பெரியவங்க எழுதின இந்த விளக்கங்களை வச்சு படித்தா தான் அதெல்லாம் விளங்குது. இல்லாட்டி நம்ம டேரெக்டாக எடுத்து படித்து ஒன்றுமே விளங்குது. உபனிஷத்து மாத்திரம் நம்ம டைரெக்டாக எடுத்து சமஸ்கிருதத்தை அப்படியே புரிஞ்சுக்கிட்டு டிக்ஷனரி எடுத்து பார்த்தலாம் படித்தா ஒன்றுமே விளங்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உபனிஷத்து காலத்து சமஸ்கிருதமே வேற, அங்கே பயன்படுத்தின விதம்லாம் வேற, அங்கே இருந்த காலகட்டம் சூழல் வேற. இப்போ நிறைய விஷயம் நமக்கு தெரியவே தெரியாது. அந்த காலத்தில் அக்னி எப்படி உண்டாக்குனான்னு கேட்டால், கடைஞ்சு, அதாவது அந்த என்ன சொல்றது, அந்த அரணி, அதான் கரெக்டான வேர்டு, அதை கடைஞ்சு கொண்டாங்க. இப்போ நமக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. மேட்ச் ஸ்டிக் எப்படி பொறுத்துனா வந்துடுது, அதெல்லாம் தெரியணும். அதுக்கு பிறகு லைட்டர் அமுக்குனா வந்துடுது. ஸோ நிறைய விஷயம் அந்த காலத்தில் எப்படி பயன்பாட்டில் இருந்துச்சு, எந்த மாதிரி சூழ்நிலும் தெரியாததுனால, அந்த லாங்குவேஜும் வேற மாதிரி இருக்கிறதுனால இது ரொம்பவே, அதுவும் இவங்க ஏற்கனவே மிஸ்டிக்கலாக வேற எல்லாம் சொல்கிறாங்க, நேரடியாக சொல்ல மாட்டாங்க, ஒரு மாதிரி மிஸ்டிக்கலாக சொல்கிறதுனால, ரொம்ப சூக்ஷ்மமான பொருள் எடுத்து சொல்கிறதுனால, இது டைரெக்டாக வேர்ட் பை வேர்ட் மீனிங்கை பார்த்தா ஒன்றுமே விளங்காது. ஒரு நல்ல ஒரு ஆச்சாரியர், தெளிந்த புத்தி கொண்டவர், அது குரு பரம்பரையாக வந்து அப்படி பார்த்தா விளங்குது. அப்பயும் ஏகதேசம் தான் விளங்குது. பதில் சொல்ற. தஸ்மை சஹோவாச்ச பிரஜா காமோ வை பிரஜாபதி ச தபோ தப்யத ச தபஸ்தப்த்வா ச மிதுனம் உத்பாதயதே ரயும் ச பிராணம் சேதி ஏதௌ மே பகுதா பிரஜாः கரிஷ்யத இதி. தஸ்மை ச ஹோவாச்ச பிரஜா காமோ வை பிரஜாபதிः ச தபோ தப்யத ச தபஸ்தப்த்வா ச மிதுனம் உத்பாதயதே ரயிம் ச பிராணம் ச இதி ஏதௌ மே பகுதா பிரஜாः கரிஷ்யத இதி. தஸ்மை, அப்படி கேள்வி கேட்ட அந்த மாணவனை பார்த்து சஹா பிப்பலாதர் உவாச்ச, அவர் சொல்றார், பதில் மறுமொழி சொல்றார். என்ன சொல்றார்?
பிரஜாபதி. பிரஜாபதினா படைத்தவர், யார் படித்தாரோ படைத்தவர், த கிரியேட்டர் பிரஜாபதி. பிரஜா காமகா, முதல்ல அவருக்கு ஒரு காமம், ஒரு ஆசை உண்டாச்சு. என்ன ஆசை? பிரஜா காமகா, எனக்கு நிறைய குழந்தைகள்லாம் இருந்தால் நல்லா இருக்குமே, அதான் பிரஜா காமகா. அது இன்னொரு வீட்டில் சொல்லப்படுது, நான் தனியாக இருக்கேனே, நான் பலவாக இருந்தால் நல்லா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு இன்னொரு வீட்டில் சொல்லப்படுது. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? பிரஜா காமகா. எல்லாம் எதுலேருந்து ஆரம்பிக்குது? காமகா. காமன் எழுதும் ஆசை. இதெல்லாம் தான் நம்ம விளங்கிக்கணும். இந்த கிரியேஷன் அப்படி சொல்லும்போது நம்ம அப்படியே லிட்ரலாக எடுக்கிறத விட எங்கிருந்து எல்லாமே தோன்றுகிறதுன்னு கேட்டால் ஆசையிலிருந்து எல்லாம் தோன்றுகிறது. பிரஜா காமகா. அதான் எங்கள் ஆச்சாரிஜி சொல்லுவார், ஒரு மாணவன்ல ஒரு பையன் படித்து முடிச்சுட்டான், வேலை கிடச்சிருச்சு. அவன் திடீர்னு ஒரு எண்ணம் வந்துச்சு, நான் தனியாக இருக்கேனே, நான் கல்யாணம் பண்ணா தேவையாக இருக்குமேன்னு. அவ்வளோதானே இல்லையா? அதுலேருந்து தானே வருது எல்லாம். அப்புறம் தான் குழந்தை குட்டி, அப்புறம் குழந்தைய படிக்க வைக்கிறது, ஆளாக்குறது, கல்யாணம் பண்ணி கொடுக்குறது, எல்லாம் எங்கேருந்து வருது? ஒரே ஒரு எண்ணத்துல தான் வருது. என்ன எண்ணம்? தனியாக இருக்கேனே, ரொம்ப போர் அடிக்குது, இப்படி என்ன இன்பம் இருக்குது இந்த உலகத்தில் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போது ஒரு மனையாள் இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறோம். அப்புறம் ஒரு குழந்தை இருந்தால் அழகாக இருக்குமே, நல்லா இருக்குமே, எல்லாம் எங்கேருந்து வருது? ஒரு ஆசையிலேருந்து தான் வருது. ஸோ அங்கே கூட பிரஜாபதி, இந்த உலகத்தை படைச்சவர் கூட முதல்ல என்ன நினைச்சார்? பிரஜா காமகா, பலவாறாக இங்கே தோற்றுவிக்க வேண்டும் எல்லாவற்றையும், நான் இப்படி தனியாக இருக்கேனே அப்படிங்கிற மாதிரி பிரஜா காமகா. அப்படி ஆசை வயப்பட்டவராய் என்ன செஞ்சாரு? ச தப்போ தப்பியதா. இங்க இன்னொரு விஷயம், பிரஜாபதிங்கிறதுக்கு குருதேவர் எப்படி விளக்கம் கொடுக்குறாருன்னா, நம்மளோட இண்டிவிஜுவல் மைண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது சில விஷயங்கள்லாம் உண்டு பண்ணு இந்த உலகத்தில். அதை மாதிரி டோட்டல் மைண்டுங்கிறார், அது வெஷ்டி சமஷ்டின்னு சொல்றாரு. அதுதான் இது எல்லாத்தையும் உருவாக்குது அப்படிங்கிறது. அது வேதாந்த சாஸ்திரத்தில் அப்படிதான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த டோட்டல் மைண்டுக்கு தான் இங்கே பிரஜாபதினு சொல்றாரு. ஹிரண்ய கர்ப்பம் இல்லை பிரஜாபதினு சொல்லி டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் உண்டு. ஸோ இண்டிவிஜுவல் மைண்ட் நமக்கெல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம எவ்வளவோ விஷயத்தை தோற்றுவிக்கிறோம் இல்லையா, உள்ளேருந்து எவ்வளவோ க்ரியேட்டிவிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, நமக்கு எவ்வளோ க்ரியேட்டிவிட்டி இருக்கு இல்லையா இண்டிவிஜுவலாகவே. அந்த மாதிரி இந்த டோட்டல் மைண்டோடைய க்ரியேட்டிவிட்டி, அந்த க்ரியேட்டிவ் பொட்டன்ஷியல், அதுக்கு பேர் பிரஜாபதிங்கிறது. ஹிரண்ய கர்ப்பன் அது பிரஜாபதிங்கிறார். அந்த டோட்டல் மைண்டோடைய அந்த கிரியேட்டிவ் பவர் விழிச்செழுந்து எல்லாத்தையும் ஒரு தோற்றுவிச்சா தேவையே அப்படி யோசிச்சுதான். யோசிச்சாலும் என்ன செஞ்சது? சகா தப்போ தப்பியத அதப்பியத, தப்போ அதப்பியத, தபஸ்ல ஈடுபட்டுச்சான் முதல்ல. எப்படி பாருங்க, தபஸ்ல ஈடுபட இங்க என்ன பொருள்னு கேட்டா ஆதிசங்கர் விளக்கமா கொடுக்குறாரு. தபஸ்ல ஈடுபட என்ன கேட்டா, ஆக்சுவலா நம்ம சாஸ்திரம் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டா, எவல்யூஷன் இன்வல்யூஷன் மாதிரி தான் எல்லாம் பேசப்படுது, கிரியேஷன் கூட சொல்லலை. இப்போ என்ன அர்த்தம்னு கேட்டால், முதல்ல இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா, எல்லாம் அழிஞ்சு போகும் பிரளயம், அப்புறம் கொஞ்சம் காலம் அப்படியே அடங்கி இருக்கும், அப்புறம் திருப்பி இங்கே எல்லாம் தோற்றுவிக்கப்படும், இப்படி தான் சொல்லப்படுது. ஆதியில் கிரியேஷன் கேட்டால் அதுக்கு பதிலே சொல்ல முடியாது. ஸோ இங்கே என்ன நான் தப்பியத்தை என்னன்னு கேட்டால், போன முறை நான் எப்படி படைச்சேன் அப்படின்னு ஆலோசிச்சு பார்த்தாரோ, அந்த நாலேஜ் அது வேதத்தில் இருக்கும், அதெல்லாம் சிந்திச்சு பார்த்தாரோ. இப்படி தான் பொருள் சொல்லப்படும், நானா என்னுடைய பொருள் சொல்லலை, ஆதிசங்கர் அப்படி தான் சொல்றார். அப்படி ஆலோசிச்சு பார்த்தாரோ, வேதத்தில் இருக்கிற விஷயங்கள்லாம் ஆலோசிச்சு பார்த்தாரோ, எப்படி படைப்பு தொழில்னா எப்படி பண்ணணும், என்னென்ன விஷயம் செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அப்படிலாம் ஆலோசிச்சு பார்த்து தப்பியதை, அதுதான் அதப்பியதை தபஸ்ன்னு சொல்லப்பட்டு. எதை கிரியேட் பண்ணாலும் அது ஒரு நாலேஜ் வேணும் தானே, நோஹவ் வேணும் தானே. அதனால தான் பிரம்மாஜியோட ஒய்ஃபை சரஸ்வதியை சொல்றோம். ஒரு நாலேஜ், ஒரு நோஹவ் இருந்தால் தானே அதை கிரியேட் பண்ண முடியும். ஆக அதப்பியத்தை என்ன அர்த்தம்னா, தபஸ் செஞ்சார்னு என்ன அர்த்தம்னு கேட்டால், நன்றாக ஆலோசனை பண்ணார், எப்படி இதை செய்யலாம், முந்தி எப்படி செஞ்சோம், வேதத்தை எப்படி வழிகாமிச்சிருக்கு. இப்போ வேதம்னா அதுக்கு முன்னாடியே இருக்கான்னு கேட்டால் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தான். அது மாதிரி தான் நம்ம ட்ரெடிஷனில் பிலீவ் பண்ணுறோம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதெல்லாம் ரொம்ப ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி இன்டெலெக்டை யூஸ் பண்ணால் அது எப்படின்னு தெரியாது நமக்கு. ட்ரெடிஷனாக அப்படி தான் பிலீவ் பண்ணுறோம். அப்படி ஆலோசித்த பிறகு ச தபா அதப்துவா,
தத்துவான்னு அர்த்தம். அப்படி ஆலோசனை பண்ண பிறகு மிதுனம் உட்பாதயத்தே. மிதுனம்னா ஒரு இரட்டையை உண்டு பண்ணாராம், இரண்டு பொருளை உண்டு பண்ணார். எங்கேயுமே இரண்டுன்னு வந்தாதான் அப்புறம் கிரியேஷனே உண்டாக முடியும். ஸோ இரட்டையை உண்டு பண்ணாராம். நினைச்சா இங்க ஆதாம் ஏவாள் மாதிரி கதை சொல்ல போறாரு, அப்படி இல்லை. இங்க அதை விட ரொம்ப சூட்சமா கதை சொல்லப்படுது. ஆதாம் ஏவாள் படி சொல்லிட்டு ஈஸியாக புரிஞ்சுட்டு போயிருக்கலாம் இல்லையா? ரிலிஜன் அப்படி சொன்னா அவங்களுக்கு விளங்கும். அதனால சொல்ல வேண்டியது ஆதாம் ஏவாள் வந்தாங்க, ஆதி காலத்து மனுஷன். அவங்க எப்படி வந்தாங்க? கடவுள் படைச்சிட்டார் வந்தாங்க. அப்புறம் ஏதோ ஒரு ஆப்பிளை சாப்பிட்டாங்க, அது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாலும் சாப்பிட்டாங்க, பழ விட்டாங்க. அதுலேருந்து எல்லாம் சொல்லப்படும். இங்கே அப்படி சொல்லப்படல. இரட்டையை படைச்சார். என்ன அது? ரயிம் ச பிராணம் ச இதி ஏதௌ. அந்த ரெண்டு என்னன்னு கேட்டா, ஏதௌ அந்த ரெண்டு என்னன்னு கேட்டா ரயிம் ச. இந்த ரயிம்ங்கிறதுக்கு ஆதிசங்கரர் அவங்களாம் என்ன பொருள் கொடுத்துருவாங்க கேட்டா, உணவு, இந்த ஃபுட், அதை படைச்சார். பிராணம் ச, பிராணன், த வைட்டல் எனர்ஜி, த ஃபோர்ஸ், அதை படைச்சார். பிராணன் தான் அந்த உணவு சாப்பிடுது இல்லையா? ஆக்சுவலாக பிராணம் அப்பான உள்ள போய். ஸோ த ஈட்டர், த ஈட்டன் அண்ட் த ஈட்டர் அப்படி சொல்றார் பகவான் ஆதிசங்கர். அப்படிதான் சொல்றார் கருத்து. போக்கிய வஸ்துக்களை படிச்சார். அப்புறம் அதை உண்றதுக்கு ஒருத்தன் வேணுமே, அதான் பிராணன்னு சொல்லப்படும். ஆனால் குருதேவர் எப்படி பொருள் சொல்றாருன்னா ரொம்ப ரொம்ப அழகா சொல்றாரு குருதேவர். குருதேவர் என்ன சொல்றாருன்னா, ரயிம்னு சொன்னா உணவு சொல்றது சரி, ஆனா இந்த காலத்து ஒரு சயின்ஸோட இதை புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும் கேட்டா, த மேட்டர் அப்படிங்கிறது தமிழ்ல பருப்பொருள்னு சொல்லுவாங்க இல்லையா? த மேட்டர். ரயிம் பிராணன்னா த எனர்ஜி அப்படிங்கிறது. பிராணன்னா எனர்ஜி சொல்லலாம், த வைட்டல் எனர்ஜி. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பிசிக்ஸ் சொல்ற மாதிரி அவ்வளோ சிம்பிளா அவ்வளோ கிராஸாக அதை புரிஞ்சுக்கூடாது, இன்னும் சட்டலாக அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார். பிராணன்னா என்னன்னு கேட்டா, that which sustains the matter and which makes the matter to function. அதாவது ஒரு சக்தியை கொடுத்து அந்த பருப்பொருளையே இயக்குறது பிராணன். அதான் எனர்ஜி அப்படின்னு சொல்றாரு. ஸோ ரயின்ச இந்த பருப்பொருள், அதான் ஹார்ட்வேர்னு வச்சுப்போமே, எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுப்போமே, அதுக்குள்ள அதை இயக்கிற சக்தி ஒன்று வேணுமே, இயக்கும் சக்தி, அதான் பிராணன்னு சொல்லப்படுது. ஸோ அப்படி முதல்ல ரெண்டு படைச்சாராம். யாரு? பிரஜாபதி. இதுக்கு முன்னாடி என்ன, இதெல்லாம் படைச்சா தேவலையேன்னு ஒரு ஆசை வந்துச்சு முதல்ல. அப்புறம் எப்படி படைக்கிறதுன்னு யோசனை வந்துச்சு. அதை ஆலோசனை பார்த்துட்டு அப்புறம் படைக்கிறார். ஸோ முதல்ல டிசையர், தென் தாட் அண்ட் தென் ஆக்ஷன். இப்படிதான் நம்ம அத்தியாத்மா பார்க்கணும்னா பார்க்கணும். எல்லா கிரியேஷனுக்கும் இதுதான் பேசிஸ். ஃபர்ஸ்ட் டிசையர் அண்ட் தென் தாட்ஸ் அபவுட் இட், ஹவு டு கோ அபவுட், ஹவு டு அச்சீவ், அண்ட் தென் ஆக்சுவல் கிரியேஷன். ஒரு வீடு கட்டினா நல்லா இருக்குமே, அண்ட் ட்ரீம் ஹவுஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஆசை தான் வருது இல்லையா? அப்புறம் வீடு எப்படி இருக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு சிந்தனை இருக்கு இல்லையா? அழகான ஒரு தோட்டம் இருக்கணும், இப்போ எது இருந்தாலும் இல்லாட்டி அப்படி சொல்றோம் இல்லையா? அந்த தோட்டத்தில் ஒரு அழகான ஒரு இது மாதிரி இருக்கணும், அதாவது நீர்வீழ்ச்சியோ இல்லாட்டி ஸ்ப்ரிங் மாதிரி ஏதாவது இருக்கணும். அங்கே அந்த மாதிரி லைட்ஸ் போடணும், இந்த மாதிரி லைட்ஸ். இதெல்லாம் தான் அந்த அதப்பியத்தைன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆலோசனை பண்றது. தபஸ் பண்ணாருன்னு இல்லை, உட்காந்து யோசிக்கிறாரு அந்த மாதிரி. அப்புறம் ஆக்சுவலாக we do it. அப்புறம் we create, we get attached to it, and then we suffer. எங்க ஆச்சாரிய என்ன சொல்லுவார், கிரியேஷன் என்னன்னு கேட்டா, first there is a desire, and to fulfill the desire there are so many thoughts, and then you have to work on it. So you do it and create it. Since you have created it with so much of efforts, sweat and toil, you get attached to it. Once when you get attached, you suffer. This is samsara.
ஸோ இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன? பிரஜா காமஹா, காமஹா. ஸோ அந்த முளையிலேயே இது வேண்டான்னு முடிவு பண்ணிட்டா இது இந்த எல்லா அனர்த்தமும் கிடையாது. ஒரு ஆசிரமம் கட்டலாமா, ஒரு தாட்டு தான், அவ்வளோதான், செத்தே போனேன் அதோடு. சி சி சி, பிரம்மஸ்வரூபம் தான் வேணும் எனக்கு, இதெல்லாம் வேண்டான்னு ஒரே ஒரு தாட் அங்கே முனையில் கிள்ளி போட்டா அவ்வளவும் கிடையாது. அவன் எவ்வளோ பாக்கியவான் தெரியுமா? இல்லை இல்லை, உலக நன்மைக்காக இதெல்லாம் செய்யத்தானே வேணும். ஞானத்தை வாரி வாரி கொடுக்க வேண்டாமா எல்லாருக்கும்? எனக்காக இல்லைப்பா, எல்லாம் சொல்லலாம் எவ்வளோ வேணாலும், ஆனால் அதுக்கான பாடுபடணும். பாடுபடுறது மாத்திரம் இல்லை, மைண்ட் அண்ட் புத்தி என்ன செய்யும்? இட் கிரியேட்ஸ் சம்திங், கெட்ஸ் அட்டாச்ட் and it suffers because of the attachment, not because of the creation, because of the attachment. இதெல்லாம் தான் இதில் உணர்ந்துக்கணும். ஸோ ஆக மேட்டர் அண்ட் ஸ்பிரிட், எனர்ஜி அது வந்துச்சு. அப்போ என்ன சொன்னாரா? மே பகுதா பிரஜாகா கரிஷ்யத்தை தீ, இதிலிருந்து பல வகையான உயிர்கள் தோன்றும் அப்படின்னு நினைச்சாராம். முதல்ல இது பண்ணியாச்சு பாருங்க. முதல்ல உணவை தான் படைச்சாலும் சொல்லப்படுது பாருங்க, எவ்வளோ கருணை. இந்த உயிர்கள் வந்தால் உயிர் வாழணுமே, அதுக்கு உணவு வேணுமே. குழந்தைய கொடுக்கறதுக்கு முன்னாடி அம்மாட்ட பாலை வச்சிடறாங்க கடவுள். குழந்தை வெளில வர்றதுக்கு முன்னாடியே அம்மாட்ட பாலை வச்சு, எவ்வளோ கருணை மிக்கவன் பாருங்க. ஸோ உணவு வேணுமே முதல்ல அப்படின்னு உணவை படைச்சாராம். அதை இங்கே குருதேவர் மேட்டர்னு சொல்றார், பருப்பொருள்னு சொல்றார். அதுக்கப்புறம் சரி உணவு இருக்கு, அதை சாப்பிட்றவங்க யாரும் இல்லாட்டி உணவு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அது சாப்பிட்றவங்க வேணுமே இல்லையா? அகம் வைஸ்வானரோ பூத்வா அப்படிதான் சொல்றாரு. அந்த வைஸ்வானர் நான் இருந்து நான் சாப்பிட்றேன்னு சொல்றாரு தானே. 4 வகையான உணவை சாப்பிட்றேன்னு சொல்றாரு. அன்னம் சதுர்விதம், பிராணினாம் தேகமாஸ்ரிதா, அச்சாமியன்னம் சதுர்விதம் சொல்றாரு இல்லையா? ஸோ ஆக உள்ள வைஸ்வானரான அந்த அந்த அக்னி, அதெல்லாம் தான் அந்த பிராணன்னு சொல்றது. சுவாமிஜி இதில் அந்த ஆன்மாங்கிறத பற்றி ஒன்றும் வரலையே. வரும், அந்த பிரஜாபதிங்கிறவரே தான் இப்படி ஆயிருக்கார் அப்படின்னு சொல்ல போறாங்க. அப்புறம் அந்த கிரியேட்டர் இருக்காரே, அவரே தான் பருப்பொருளாகவும் அவரே தான் இந்த பிராணாவும் ஆயிருக்கார். மேட்டர் அண்ட் எனர்ஜி அவர் தான் இருக்கார். ஏன்னா அவர் தான் முதல்ல இருந்தார். எங்கிருந்து அவர் இதெல்லாம் படைப்பார்னா தண்ணிலிருந்து தானே படைக்கணும். தண்ணிலிருந்து படைச்சா தானே தான் அப்படி ஆயிருக்காருன்னு தான் அர்த்தமாகும். எப்படி சூக்ஷ்மமாக கொண்டு போகிறாங்க பாருங்க. ஸோ தானே தண்ணிலிருந்தே இந்த ரெண்டையும் படைச்சார். படைச்ச பிறகு இதிலிருந்து எல்லா உயிர்களும் தோன்றும் அப்படிங்கிற நினைப்போட அதை முதல்ல படைச்சார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செய்யும். இன்னும் ஒரே ஒரு இது பார்த்துருவோம். ஆதித்யோ ஹவை பிராணஹ ரைஹி ஏவ சந்திரமா ரயிர்வா ஏதத் சர்வம் யன்மூர்த்தம் ச அமூர்த்தம் ச தஸ்மான் மூர்த்திரேவ ரைஹி. ஆதித்யோ ஹவை பிராணஹ ரயிரேவ சந்திரமா ரயிர்வா ஏதத் சர்வம் யன்மூர்த்தம் சாமூர்த்தம் ச தஸ்மான் மூர்த்திரேவ ரைஹி. ஆதித்யோ ஹவை பிராணஹா அப்படின்னு கேட்டா, நம்ம பிராணன் சொன்னோமே, அது அந்த சூரியன் தான் ஆதித்யா. அல்லது அந்த பிராணன்னு சொன்னோமே, அதனுடைய அதிதேவதை அப்படி கூட சொல்லலாம். அல்லது அந்த பிராணனே கூட சொல்லலாம். அப்படி அது என்ன? அந்த சூரியன் தான். சுவாமிஜி எப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி ரைஹின்னு சொன்னோம் இல்லையா, அந்த உணவு அல்லது அந்த மேட்டர் பருப்பொருள், அது என்னது? சந்திரமா. சந்திரன். எப்படி சுவாமி எப்படி சொல்ல முடியும்? குருதேவர் ரொம்ப அழகாக விளக்கம் கொடுத்துருக்கார்.
சரி, இப்போ கூட சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், எல்லா எனர்ஜிக்கும் மூல காரணம் சூரியன் தான் இல்லையா? இங்கே நம்ம உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம்னா சூரியனுடைய அந்த என்ன சொல்றது, அந்த லைட் அண்ட் ஹீட் இல்லாட்டி ஒன்றுமே கிடையாதுங்க. ஸோ சோர்ஸ் ஆஃப் ஆல் எனர்ஜி இஸ் வாட்? சூரியன். ஆகவே இங்கே ஆதித்யோகவை பிராணஹா, ஆக பிராணனை குறிக்கிறோம், அது சூரியன் தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் சந்திரமா, குருதேவ் என்ன சொல்றான்னு கேட்டா, சந்திரமாவுக்கு தனியாக வெளிச்சம் கிடையாது, ஒளி கிடையாது, அது அவனுடைய ஒளியை வாங்கி பிரதிபலிக்குது, ஆஸ் இஃப் இட் இஸ் டெட். ஸோ அது மேட்டருக்கு ஒப்பிட்டு சொல்லலாம். அது மாத்திரம் இல்லை, இன்னொரு விஷயமும் இருக்கு. அந்த அந்த சந்திரனுடைய கிரணங்கள், அமிர்தமயமான கிரணங்கள் தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடோட சத்தா இருக்கும் சொல்லப்படுது. சாப்பாடுன்னு சொன்னார் இல்லையா, அதோடைய எசன்ஸ் என்னன்னு கேட்டால் சந்திரன்லேருந்து வர அந்த அமிர்தமயமான அந்த கிரணங்கள் தான். ஸோ அப்படி கூட அதை பார்க்கலாம். இதெல்லாம் தான் கொஞ்சம் விளங்கிக்க கஷ்டமாக இருக்கும். திடீர்னு பிராணன்னு சொன்னார், ரைன்னு சொல்லி உணவுன்னு சொன்னார், அது குருதேவர் வந்து மேட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காரு இது வரைக்கும். இப்போ திடீர்னு பார்த்தா அந்த எனர்ஜினா என்னது, சன், மேட்டர்னா மூன் இப்படி சொன்னால் என்ன இப்படி சொல்கிறாங்க திடீர்னு அப்படின்னு யோசனை. அப்புறம் பாருங்க அடுத்தது, ரயில்வா ஏத சர்வம் என் மூர்த்தம். இங்கே நீ வந்து உருவங்களா ஃபார்மாக பார்க்குற பார்த்தியா, அது எல்லாமே இந்த ரைங்கிற அந்த கருப்பொருள் தான், உணவு தான். ஏதாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். ச அமூர்த்தம் ச, ஃபார்ம்லெஸ்ஸாக இருக்கிறதும் அதுதான், ரை தான். இது எப்படி ஃபார்ம்லெஸ் என்னன்னு கேட்டால், உள்ளே இருக்கிற மனபுத்தி, அந்த கரணம் சொல்வாங்க, மனசு, எண்ணங்கள், அதுவுமே மேட்டர் தான். அது எப்படி சுவாமி மேட்டர்னு சொல்ல முடியும்? அது குருதேவ் அழகான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. என்ன சொல்லலான்னு கேட்டால், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல, ஒரு 40 நாளைக்கு ஜலம் மாத்திரம் குடிச்சிட்டு உயிர் வாழ்ந்து பாருங்கிறாரு. என்ன ஆகும் கேட்டால், 25ஆவது நாள்லேயே எண்ணங்களே எழாகும். என்ன சொன்னா, உணவு கொடுக்கலன்னா எண்ணமே எழாது. என்ன எழாத தோணும், எண்ணம் கூட தோன்றவே தோன்றாது சொல்றாரு. உண்மைதான், அது நான் முந்தியும் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுக்க கொடுக்க எண்ணங்கள் நல்லா வர ஆரம்பிச்சிடும். ஸோ எண்ணங்களே கூட இந்த உணவுடைய ஒரு பரிணாமம் தாங்கிறாரு. அதனால தான் சாத்வீகமான உணவு சாப்பிட்டா சாத்வீகமான எண்ணங்கள் வரும்னு சொல்கிறாங்க, ராஜசீகமான உணவு ராஜசீகமான எண்ணங்கள் சொல்லுவாங்க. ஸோ இன்டைரக்ட்லி அதுவுமே மேட்டர் தாங்கிற மாதிரி சொல்லுது நம்மளோட சாஸ்திரம் சொல்லுது. எது சுற்றுமா இருக்கிற மனபுத்தி கூட. ஆக அமூர்த்தம்னு சொல்கிறாரு, ஃபார்ம்லெஸ். அது என்னன்னு கேட்டால் உள்ளே இருக்கிற மனபுத்தி, வெளியில் இருக்கிற இந்த மூர்த்தங்கள், இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் ரைன்னு சொல்கிறார். அந்த மேட்டர்னு சொன்னால் ஒத்துக்க முடியுது. அமூர்த்தம் சேன்னு சொல்கிறார். ஈவன் ஃபார்ம்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய இந்த மனபுத்தியெல்லாம் கூட அதுதான். அப்புறம் எப்படின்னு கேட்டால் இதுதான் சொல்கிறார், இந்த ஃபுட்டு கொடுக்காட்டி ஈவன் மைண்ட் கேனாட் ஃபங்க்ஷன். ஆக்சுவலாக அதனால தான் ரொம்ப குறைச்சி சாப்பிட்டா, விரதம்லாம் இருந்தால் பகவானை பார்த்து நினைப்பு தான் வருது, வேறு எந்த விரதம் இப்போ வராதுங்கிறாங்க. தேவையில்லை நினப்பெல்லாம் வராதோ. அப்புறம் இன்னொன்று சொல்றாரு, தஸ்மான் மூர்த்திரேவ ரைஹி. ஆகவே எல்லா ஃபார்ம்ஸும் இந்த ரைஹி தான். அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சூட்சமாக கிடைச்சு சொல்றாரு. இப்போ எண்ணங்கள்லாம் தோன்றுறது பார்த்தீங்களா, அதுவும் எப்படி தோன்ற முடியும்? உலகம்னு ஒரு ஆப்ஜெக்ட் தான் எண்ணங்களே தோன்ற முடியும். அந்த ஒரு இம்ப்ரெஷன்ஸ் வச்சு தான் எண்ணங்கள் தோன்றுது. அதனால அந்த ஃபார்ம்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபார்ம்லெஸ்ஸே இருக்குங்கிற மாதிரி சொல்லி இப்போ எல்லாமே ஃபார்ம்ஸ் தான் சொல்லிடுறாரு. நேம் அண்ட் ஃபார்ம் படிக்கிறோம் இல்லையா, நாம ரூப சிருஷ்டின்னு படிக்கிறோம் இல்லையா. ஸோ ஆகவே இது எல்லாமே, எல்லா ஃபார்ம்ஸுமே மேட்டர் தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆகவே இப்போது 2 படைச்சார். முதல்ல என்னது, ரை, ஃபுட் ஆர் மேட்டர்னு சொல்லலாம். அப்புறம் பிராணஹா, எனர்ஜி ஆர் த ஈட்டர். ஸோ இதுக்கு என்ன சொல்கிறார், ரைன்னா இது பிராணன்னா அது சூரியன் தான், ரைன்னா சந்திரன் சொல்கிறார். இன்ஃபேக்ட் ஸ்தூலப்புறதா ஃபார்மாக பார்க்குறதும் சூக்ஷ்மமாக ஃபார்ம் இல்லாமல் பார்க்குறது எல்லாமே இந்த மேட்டர் தான். அதனால் டசன்ட் மேட்டர்.
So all forms are nothing but this rai. பிராணன்னா என்னது? சக்தி. இதெல்லாம் இயக்கிற ஒரு சக்தி வேணுமே. மேட்டர் இருக்கு சரி, இதெல்லாம் இயக்கிறதுக்கு ஒரு சக்தி வேணுமே, உந்து சக்தி. அதான் பிராணங்கிற மாதிரி சொல்றாரு. அப்படி சொல்ல போற. வில் கன்க்ளூட் நோ. 8 ஆயிடுச்சு அவங்க சொல்லிட்டாங்க, 8 ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு இதோட தொடர்ச்சி தான் அது. இந்த கிரியேஷனை பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொல்ல போகிறார். இதில் இந்த சூரியனை வச்சு இன்னும் நிறைய விஷயம் சொல்ல போகிறார். எப்படி சூரியன் எழுந்தா எப்படி இந்த உலகமெல்லாம் உயிர் பெறுகிறது, எல்லாம் நடக்குதுங்க, அதெல்லாம் சொல்ல போகிறார். அதான் நாளைக்கு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.